சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் தாங்குகிற உடைய வல்லமையுள்ள வார்த்தை, சகலத்தையும் தாங்குகிற வல்லமையுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரவரான் கிரந்தரீடர் அவரையா கேன்றவரோ Oriverean reader of Arank and Terabara of Grant Raider of Barank Tour. Oriveran the Reverean reader of Cante Rebede Mantor. Orivan Teremberean Kent Reverean Rodoro Kadaraba. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எங்களுடைய பேசுவீராக, மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. Thank you. தெளிவான ஆண்டவரே பார்வையை வெளிச்சத்தையும் தருவீராக. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எங்களோட பேசுவீராக, தெளிவு உண்டாக்குவீராக, வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதுல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அப்படின்ற விஷயத்தை குறித்து நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்றத குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதிலே கண்டினியூ பண்ணலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தான். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க அவஸ்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக தொடர்ந்து நம்ம இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால எப்பயும் சொல்ற இன்ட்ரடக்ஷன் மறுபடியும் இன்னைக்கு நான் சொல்லிட்டு நான் இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். அது என்ன இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா, இந்த வசனத்துக்கான அர்த்தம், அதாவது வசனம் தான் அந்த ஆரம்பம் வருதுல, நமக்கு மாம்சத்தோடும் மித்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்ற அந்த வசனத்தின் அர்த்தம். இதனுடைய அர்த்தம் என்ன இல்லைன்னா, இவைகள் எல்லாம் நம்மளோட சண்டை போடும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. இவைகளோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது என்ற அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதே, நாம் அழைக்கப்பட்டதே, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதே, நாம் ரட்சிக்கப்பட்டதே எதற்காக என்று சொன்னால் தேவனுடைய நோக்கத்துக்காக. தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வுலகத்திலே காணப்படுகிற சகல கர்த்தத்துவங்கள், சகல அதிகாரங்கள், சகல ஆளுகைகள், இவைகள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். அதாவது கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவனுடையவர்களுக்கும் இவைகள் எல்லாம் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். சரியா?
இன்னும் ஒரே ஒரு 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 வசனம் வாசிக்கலாம். தெசலோனிக்கேயர் கொலோசேயர் ஒரு வருஷம் முதல் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒளியிலுள்ள 16 வரைக்கும். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறதும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாம் அவருக்குள்ள நிலைக்கிறது. அதாவது இது எதோட கனெக்ட் ஆகுதுன்னா, யோவான் 1 கனெக்ட் ஆகுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்புறம் சகலமும் அவர் மூலமாயும் அவருக்காயும் அவர் மூலமாயும் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அப்படின்னா எல்லாமே அவராகலாம் உண்டாயிற்று, அவர் மூலமாக தான் உண்டாயிற்று. அதுலதான் துறைத்தனங்கள் வருது, அதிகாரங்கள் வருது. இங்க வாஸ்தவத்துல 16வது வசனத்தை பாருங்க. சகல வஸ்துகள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், அதிகாரங்கள், துறைத்தனங்கள் எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கிறது. ஓகே, அவருக்குள்ளதான் நிலை நிற்கிறது. அதாவது அவருக்குள்ளதான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகேயா, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனா நம்ம எபேசியர்ல வாஸ்தவம் நமக்கு அதுக்கும் போராட்டம் உண்டுன்னு. ஏன் போராட்டம் உண்டுன்னு புரியுதா? கர்த்தத்துவங்கள் அப்படின்னா சீட்ஸ் ஆஃப் பவர், கவர்னன்சஸ். ஓகே, லா, கோர்ட் இருக்கு, கோர்ட்ன்றது சீட் ஆஃப் பவர். ஓகே, கவர்மெண்ட்ன்றது ஒரு சீட் ஆஃப் பவர். சரியா? டாக்டர், மெடிக்கல் வேர்ல்ட், அது ஒரு சீட் ஆஃப் பவர். ஓகே, பேங்க்ஸ், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது ஒரு சீட் ஆஃப் பவர். சோ இப்படி பல சீட்ஸ் ஆஃப் பவர் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாம் யாரை கொண்டு உருவாக்கப்பட்டது? அவரை கொண்டு, வார்த்தையால். நீங்க சொல்லலாம், என்னங்க சொல்ல வரீங்க? பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், நம்ம டிகே பேங்க், பேர்லாம் சொல்ல முடியாது, பேங்க் பேர்லாம், டிகே பேங்க், அந்த மாதிரி பேங்க் எல்லாம் ஆண்டவர் தான் உருவாக்குனாருன்னு சொல்றீங்களா? அப்படின்னா see, all these institutions run based on some financial laws, சட்டங்கள். ஓகே, மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் ப்ராசஸஸ் ரன் ஆன் மெடிக்கல் லாஸ். லாஸ்னா சட்டங்களா சொல்றேன், லாஸ் இல்ல, இழப்பு இல்ல, LAWS, லாஸ், சட்டங்கள். ஓகே, சோ இந்த சட்டங்கள் எல்லாம் எங்க இருந்து எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது அப்படின்னா, நீங்க அப்படி இப்படி சுத்தி முத்தி போனா கடைசியில எவனோ ஒருத்தன் மூலையில இருந்து எழுதுனான்னு கூட சொல்லலாம். ஓகே, வேற நான் சொல்ல முடியும் எல்லாமே ஆண்டவருக்குள்ளதான் எழுதப்பட்டது இல்ல, அப்படிலாம் சொல்லிட முடியாது. அவங்களுடைய உழைப்பு, திறமை, ஞானம் எதையோ பயன்படுத்தி இதெல்லாம் எழுதுனாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? வார்த்தையில இருந்தா வந்தது. பூமியே வார்த்தையில வந்தது. ஒன்றுமே இல்லாம இருந்தது இந்த உலகம் வார்த்தையினாலே வந்தது. சோ ஆல் த லாஸ் ஆஃப் தி எர்த், தி வேர்ல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கேம் ஃப்ரம் காட். அப்புறம் ஏங்க இவ்வளவு மோசமா இருக்குன்னா, அப்கோர்ஸ் இட்ஸ் கரப்டட் பை தி டெவில். பிசாசினாலே இவைகள் திரிக்கப்பட்டிருக்கிறது, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள்லாம். அதனால இந்த பூமியிலே பிரச்சனைகள் காணப்படுகிறது. பேங்கோ மற்ற காரியங்களோ, அது எல்லாம் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கட்டும், எல்லாத்தையுமே குறைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அநேக காரியங்கள் சரியில்லை. ஏன்? கவர்மெண்ட்ல சரியில்லை. ஏன் அப்படின்னா இவைகள் சரியான கைகளிலே இல்லை. they are not in the right hands, they are in the wrong hands. That's why. Okay, அதனாலதான் பாருங்க, கர்த்தர் நம்மை ரட்சித்ததே இப்ப கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே உருவாக்கப்பட்டது. துறைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள் எல்லாமே பிலாங்ஸ் டு கிரைஸ்ட். அப்படின்றப்ப அவருக்கு எல்லாவற்றையும் மறுபடியும் கீழ்ப்படுத்துற ஒரு வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படுத்துறதுன்னா, சில பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு நாள் அவர் இறங்கி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துறாரு. அப்படி இல்லை. அப்படின்னா அவர் என்னைக்கோ பண்ணிக்கலாம். எதுக்கு இவ்வளவு வெயிட் பண்ணணும்?
அப்படி அவர் அப்படி பண்ண போறதே இல்லன்றதுக்கு பைபிள் தான் பிரச்சனை. பைபிள் தான் இது ஏன்னா பைபிள்ல தான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போய் சொல்லணும். ஆகையால் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருங்க, நான் திரும்பி வந்து எல்லாம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஓகே, என்ன சொன்னாரு? இல்ல, நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க போய் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க, ராஜ்யத்தை ஸ்தாபியுங்கள் என்று சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா அதுதான் அவருடைய வழியே, அவருடைய மெத்தடே அதுதான். நிறைய தடவை நான் பேசியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் முதலாவது வந்து ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறார். அது முதல்ல நடக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிக்கிறோம், உன்னதவானுடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆளுகை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சோ அவர் பெற்றுக்கொள்கிறார், அடுத்து அவருடையவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய கிரியைகள் இந்த பூமியிலே நடக்க முடியும். தேவனுடைய அப்படின்னா என்ன? தேவனுடைய கிரியைகள்லாம் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள், இவைகள் கிறிஸ்துவுக்கு கீழே வருகிறது, கீழ்ப்படிய பண்ணுகிறது இவைகளை. இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கமாக இருக்கிறது. சோ இப்படி நமக்கு நோக்கம் இருக்கிறபடியால் பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நமக்கு தான் அதோட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் போன வாரம் பேசணும்னா அதுக்கு முந்தின இல்லையான்னு தெரியல, நான் சொல்லியிருந்தேன் மொர்தெகாய் எப்படி அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவான். மொர்தெகாய் எல்லாருமே ஆமான் வந்து பரம்பரையா இஸ்ரவேலுடைய எதிரி, யூதர்களை அழிக்கணும்னு நினைச்சான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி நிறைய டேட்டா கொடுக்குறாங்க. மேபி அவன் அந்த ஆகாகுன்னு ஒரு ராஜாவை சொல்றாங்க, அமலேக்குடைய ராஜா, சவுல் தப்ப விட்ட ராஜா, அதாவது அவனுடைய சந்ததியில வந்தவன் அந்த மாதிரி ஒரு ஒரு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. அது உண்மையாக இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு இருந்தாலும் அவன் சலாம் போட்டு, மொர்தெகாய் மட்டும் சலாம் போட்டு போயிருந்தானா ஆமானுக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆமான்னு சந்தோஷப்பட்டிருப்பான், பரவாயில்ல எல்லாரும் நம்மள இது பண்றாங்க. மொர்தெகாய் சம்பளம் கூட கூட்டி கொடுத்துருப்பான். பை த வே, மொர்தெகாய் வாஸ் ரிப்போர்ட்டிங் டு ஆமான் இல்ல, அந்த கவர்மெண்ட், ஆமான்ஸ் கவர்மெண்ட். ஆமான் வாஸ் கிங்ஸ் நம்பர் 2 அப்படின்னா இன்டைரக்ட்லி வாஸ் ரிப்போர்ட்டிங் டு தட் மேன் ஆல்சோ. அப்படி இருக்கும்போது ஒரு சலாம் போட்டிருந்தானா things would have changed a lot, it could have got a lot easier for மொர்தெகாய். ஆனா மொர்தெகாய் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, எனக்கும் தெரிஞ்சிருக்காது. கர்த்தருடைய மகத்தான கிரியைகள் எஸ்தர் புஸ்தகத்தில் நடந்ததை நம்ம பார்க்கவும் முடியாம போயிருக்கோம். ஓகே, சோ பிரச்சனை இவன் தான் உருவாக்குறான். யாரு? மொர்தெகாய் தான் உருவாக்குறான். பவிங் பிஃபோர். ஆமா, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவன் பிரச்சனை அதுக்கு சில யூதர்கள் சொல்லியிருக்கலாம் ஆமான்ட்ட, சாரி மொர்தெகாய்ட்ட, ஏன்பா நீ இப்படி பண்ற, பேசாம அவன் ஒரு சலாம் தானே போட சொன்ன, போட்டு போயிறேன், இதோட வேலை முடிஞ்சிரும்ல, சிம்பிளா பிரச்சனையை முடிப்பியா, நீ என்ன ரொம்ப அதை காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி கூட சில பேர் அட்வைஸ் கொடுத்துக்கலாம். கண்டிப்பா எப்ப சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அந்த டிகிரி வந்தனே கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. எல்லாம் இந்த இவனை ஒரு ஆளாலங்க, இந்த ஆளு அந்த ஆளுக்கு சலாம் போட்டா என்ன குறைஞ்சா போயிடாரு, வேலை ஏதோ செக்யூரிட்டி வேலை தான், ஏதோ பயங்கரமான வேலையை பாக்குறாரு, சும்மா போய் ஒரு சலாம் போட்டு போவோன்னா அவ்வளவுதானங்க, அப்படியே பிரச்சனையே எல்லாம் போயிருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு ஆளால பாருங்க, யூதர்களுக்கே இப்ப மரண தண்டனை வந்து விட்டது. எல்லா யூதனையும் கொல்லணும்னு சொல்லி ஆமான் வந்து சட்டம் இயற்றி விட்டு இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் பாருங்க. ஆனால் இவன் தான் எதிர்த்து நின்றான். சோ இதெல்லாம் எதுக்கு பிக்சரா இருக்கு அப்படின்னா, சுவிசேஷம் நமக்குள்ளே வரும்போது, நமக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அது எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறது என்று சொன்னால், நம்மளையும் அறியாமல் நாம் சில துரைத்தனங்கள், அதிகாரங்களுக்கு சவால் விட ஆரம்பிக்கிறோம். ஓகே, if you really meditate the word of God, if you really sit in God's presence without your knowledge, you will be declaring war against these things. தேவனுடைய வார்த்தை நீங்க பிடித்துக் கொள்றீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னம் நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த காரியங்களுக்கு எதிராக கண்டிப்பாக நீங்கள் யுத்தம் செய்வீர்கள், சவால் விடுவீர்கள். நீங்க ஒருவேளை அதை உங்கள் மனம் அறிஞ்சு நீங்க விடாம இருக்கலாம், நீங்க யோசிச்சு பிளான் பண்ணி சொல்லாம இருக்கலாம். பட் வித்தவுட் யுவர் நாலேஜ் யூ ஆட்டோமேட்டிக்லி பிகம் எ த்ரெட் டு தி எனிமீஸ் கிங்டம். ஓகே, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தீஸ் கைண்ட் ஆஃப் என்கவுண்டர்ஸ் வித், அதாவது இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இவைகளோடு என்கவுண்டர் வந்து அன்லைக்லி பிளேசஸ்ல, அன்எக்ஸ்பெக்டட் பிளேசஸ்ல, அன்எக்ஸ்பெக்டட் வேஸ்ல வந்து வருது நிறைய பேருக்கு. ஓகே, எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்னும் அது டிஃபரெண்டா சொல்லணும்னா, துரைத்தனங்கள், அதிகாரங்கள் உங்களை சவால் விடுறது இல்ல, உங்களுக்கும் அதுக்கு இருக்கு அந்த போராட்டம் வர்றது,
இட் டஸ் நாட் கம் இன் பேக்கேஜஸ் தட் ஆர் ஐடென்டிக்கல் ஆர் என்ன சொல்றது, ஐடென்டிக்கல் பேக்கேஜஸ் தட் ஆர் வெரி விசிபிள். I'll explain better. இல்ல, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு நீங்கள் யுத்தத்திலே இருக்கிறீர்கள் அப்படின்றதோ, இல்ல யுத்தத்துக்கு போற அந்த சினாரியோ, அந்த சீனோ நீங்கள் நினைப்பது போல இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, யோசேப்புக்கு எதிராக யோசேப்பு துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இவைகளுக்கு எதிராக யோசேப்பு போராட்டத்தை துவக்கியது எப்போது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில பேர் சொல்லலாம் அது வந்து எப்ப நடந்துச்சுன்னா, அந்த போத்திபார் மனைவி கூட நோ அப்படின்னு சொன்னப்ப அது வந்துச்சு அப்படின்னு சில பேர். நான் சொல்றேன் அங்க ஆரம்பிக்கிறது இல்ல, அது இட் ஸ்டார்டட் வே பிஃபோர். The moment he opened and declared what God told him, what God showed him, கர்த்தர் அவனுக்கு என்ன காண்பித்தாரோ அதை எப்பொழுது வாயை திறந்து தரிசனத்தை பேசினானோ அப்பொழுதே அவன் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் ஒரு யுத்தத்தை துவக்கி விட்டான். அதுதான் சொன்னேன், நமக்கு தெரியாது இதெல்லாம் எப்ப நடக்குது, எப்படி நடக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியோ புரியுற மாதிரியோ சில நேரம் நடக்காது. இது ஒரு வேற ஒரு பரிமாணத்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி துரைத்தனத்தோ அதிகாரத்தோட யோசிப்பு எப்படி யுத்தத்தை அப்போ துவக்கினான்னு சொல்றீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, எப்படி துவக்கினா அப்படின்னா, அவனுக்கு ஒரு தரிசனம் காட்டப்பட்டது. என்ன தரிசனம் காட்டப்பட்டது? அரிக்கட்டுகள் கட்டிட்டு இருக்காங்க. கட்டும்போது 12 பேருடைய அரிக்கட்டுகளும் இவனை விழுந்து வணங்குகிறது. அடுத்ததாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் வந்து யாரை வணங்குது? யோசேப்பை வணங்குகிறது. இப்ப இது ஒரு நல்ல ட்ரீம், ஆனா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ட்ரீம். முடியாது. எப்படி முடியும்? முதல் காரியம், இவன் வீட்டுல கடைசி, பெனியமின் மட்டும்தான் எனக்கு பின்னாடி இருக்கான். சோ அந்த காலத்துல வீட்டுல கடைசியா இருக்கவங்க யாரும் தலையில தூக்கி வச்சு ஆட மாட்டாங்க. பைபிள்ல நீங்க இந்த காலத்துல வேற மாதிரி இருக்கு, இந்த லாஸ்ட் பிள்ளைக்கு செல்லம் கொடுத்தாங்க அப்படிலாம் பெரிய பிரச்சனைகள் வருது. அந்த காலத்துல அப்படிலாம் இல்ல. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் ஆக 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 வந்து மரியாதை இருக்காது. ஏன்னா மூத்த பையனுக்கு தான் பர்த் ரைட் போகும். ஓகே, அது என்னது, இந்த சேஷ்ட புத்திர பாகம் பர்த் ரைட் வந்து மூத்த பையனுக்கு தான் போகும். போ கடைசியில மிச்ச சொச்ச மிச்சம் ஏதாவது மீதி வந்தா உண்டு, இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது கடைசி ஆளுக்கு. இதுதான் வந்து நிலவரம். ஆகவே தாவீது கேஸ் பார்க்க முடியும். இவன் வேற சொல்றான், கிதியோன் சொல்றான், ஐயா நாங்க வீட்டிலேயே கடைசின்றான். ஸோ அந்த கல்ச்சர்லயே அது இருந்தது. கடைசி பையனை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஃபார் சம் ரீசன் அந்த கடைசி பையனாதான் தூக்குறாரு எப்பயுமே. மோசே கடைசி பையன், தாவீது கடைசி பையன். ஓகே, ஸோ அதுக்காக நீங்க யாராவது கடைசியா பிறக்கல மூத்த பிறந்தீங்கன்னா ஐயோ பாவம் செஞ்சுட்டு பண்ண வைக்காதீங்க. அதுல வேற ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதாவது பவுல் எழுதுகிறார், மாம்சத்துக்குரியவன், மாம்சத்தின் மனுஷன் முந்தி வந்தவன், ஆவிக்குரிய மனுஷன் பிந்தி வந்தவன். ஜென்ம சரீரம் முந்தியது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தியது. So the latter always talks about the coming spirit man. Okay, the restoration of the spirit and the coming man. So அதனாலதான் அந்த செகண்ட் பர்சன் லாஸ்ட் பர்சன் அப்படின்னு சூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது ஒரு பிக்சரா இருக்கே தவிர, இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி, as long as you have the spirit, you are blessed of God, you are chosen of God. So அவ்வளவுதான், அதுல there's no doubt about that. So coming here, அதாவது வீட்டுல வந்து கடைசியா இருக்கும்போது, வீட்டுல கடைசி ஆளா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் உங்களை வந்து வணங்குற அளவுக்கான சிச்சுவேஷன்ல வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, மோசையை வணங்கினார்கள், என்ன வணங்கினார்களா? மோசையை அடிப்படையாக மோசை ஒரு பெரிய தலைவனாக எழுது. யோசேப்பை தாவீதையும் வணங்கினார்கள்ல, தாவீது கீழே இறங்கி வந்தாங்க. ஏன்னா தாவீது ஒரு பெரிய தலைவனாய் தேவனாய் எழுப்பப்பட்டான். சோ அப்படி மட்டும் தான் வர முடியும். சோ நேச்சுரலி இட்ஸ் நாட் பாசிபிள். அதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அவன் வாயை திறந்து பேசினான். வாயை திறந்து அவன் பேசும்போது சில பேர் சொல்றாங்க, வாயை திறந்து பேசணும்னு, பேசுனது வந்து தப்பு, நம்ம சொல்லிடக்கூடாது, சொல்லியிருந்தா சொன்னதுனால பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ட்டு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், வாக்குத்தத்தை சுதந்திரிக்க விரும்பினால் பிரச்சனைகளை நாம் போய் சந்திக்க வேண்டும். மீனிங் we should take the problem head on. அப்பதான் ப்ராமிஸ் சுதந்திரிக்க முடியும். நிறைய பேர் ப்ராப்ளம் அவங்களை ஹெட் கொலிஷன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் ப்ராப்ளம். If you want to inherit, you have to take the bull by its horns. ஓகே, பிரச்சனைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, இந்த செய்தியில ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கோர்ட்ல உங்களுக்கு கேஸ் நடக்குது, பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா
நீங்க அதை வந்து எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டான், நம்மளை இப்படி போட்டு வறுத்து எடுக்கிறானே, இப்படி நம்மளை போட்டு மாட்டி விட பாக்குறானே, எப்படி பண்றான் அப்படி நினைக்க கூடாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு துரைத்தனம், அதிகாரம், நான் மேற்கொள்ள வேண்டிய ஒன்று. இது என்னுடைய சத்ரு என்னை எவன் மாட்டி விட்டானோ, இல்ல இந்த பிரச்சனையில எவன் மாட்டி விட்டானோ, இந்த சூழ்நிலை காரணமா எவன் இருக்கானோ, என்னையும் அறியாமல் he is setting me on the course of my path towards my destiny. யோசேப்பு அந்த வாயை திறந்து பேசினான். அது தப்பு நிறைய பேர் சொல்லலாம். யோசேப்பு வந்து இப்படி பேசிட்டான், பேசியிருக்க கூடாது, வாயை மூடிட்டு இருந்திருக்கணும், இந்த லூசு பையல்கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் சில பேர். ஆனால் அவன் சொன்னான். சரி, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நிறைய பேர் கொடுக்குற அட்வைஸ் இப்ப கரெக்டா இருக்கிறது போல தெரியுது. ஏன்னா அவங்க தான் என்ன பண்றாங்க, இவனை குழியில தூக்கி போடுறாங்க, இவனை வந்து அடிமை விற்கிறாங்க, எல்லா காரியத்தையும் அவர்கள் தான் செய்கிறார்கள், எல்லாமே அது கரெக்டா போற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த 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 காரியங்களுக்கு பின்பாக தேவன் தம்முடைய மகத்தான கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒருவன் எல்லா சூழ்நிலைகளுக்கும் எதிராக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல, அது நடக்கிறதுக்கு கண்டியூசிவிட்டியே இல்லாத ஒரு அட்மாஸ்பியர்ல அவன் கர்த்தர் தனக்கு குறித்த தரிசனத்தையும் கர்த்தர் தனக்கு கொடுத்த வார்த்தையும் அவன் தைரியமாக பேசினான். அவங்க அப்பாட்டையும் சொல்றான், பிரதர்ஸையும் சொல்றான், யாருமே நம்பல, ஆனா எல்லாத்தையும் சொல்றான். ஓகே, சோ அவன் அதை தைரியமா பேசுறான். கர்த்தர் வந்து அதை எடுக்கிறாரு. ஏன்னா அவர் அந்த தரிசனத்தை அவர் தான் கொடுக்கிறார். இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். சரியா? சோ யோசேப்பு அதை பேசுகிறான். பேசும்போது பேசுறது ரொம்ப முக்கியம் பாருங்க. நிறைய நேரம் நம்ம மறந்துடுறது, பேசுறத விட்டு. ஏன்னா பிசாசு உங்கள் பேச்ச ரொம்ப அட்டாக் பண்ண விரும்புறான். அதனாலதான் அவன் என்ன உங்களை நம்ப வைக்கிறான்னா, நீங்க பேசினாலும் ஒண்ணும் நடக்காது, பேசுறதெல்லாம் அது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ப வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் பேசுனா பிரச்சனை. அதுவும் யாரு பேசிட்டே இருக்காங்களோ அவங்கள வச்சு அவனுக்கு பெரிய தலைவலி. அவனால ஜெயிக்க முடியாது. பேசிட்டே இருக்கிறவங்க கொஞ்ச நாள் அறிந்து கொள்வார்கள் நாவிலே அதிகாரம் இருக்கிறது என்று, நாவிலே ஜீவன் இருக்கிறது என்று அறிந்து கொள்வார்கள். பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள் நாவிலே ஜெயம் இருக்கிறது என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் ஜெயத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு தெரியும். அதனால உங்களை என்ன ட்ரை பண்ணுவானா, நீ பேசுறது வேஸ்ட், பேசி நடக்காது, பாரு நடந்துச்சா, நேற்று பேச நடந்துச்சா, முந்தா நேற்று பேச நடந்துச்சா, போன வருஷம் பேசுறது நடந்துச்சா, பேசி பேசி அவமானதான் நீ பட்ட அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா நிறுத்தாதீங்க, பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை பேசுங்க, யோசேப்பை போல பேசுங்க. சோ இங்க என்ன நடக்குது பாருங்க. யோசேப் வாழ்க்கையில வந்து எல்லாம் நெகட்டிவா வர மாதிரி தெரியுது. போத்திபார் வீட்டுல ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்குது, அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது, அவன் உயர்த்தப்படுகிறான். ஆனா அங்கேயும் அந்த லேடி வந்து பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு, பிரச்சனையை பண்ணி கீழே தள்ளி விட்டுருச்சு. அவன் கடைசியில சிறைச்சாலையில போய் உட்கார்ந்துருக்க லெவல்ல போய் இருக்கிறான். ஓகே, ஆனால் இந்த எல்லா வற்றிலும் யோசேப்பு துரைத்தனங்கள் அதிகாரங்களை மேற்கொள்ளுகிற அந்த திசையெல்லாம் எக்ஸாக்டா போயிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியல, அவன் மைண்டுக்கு தெரியாது. ஆனால் அவன் அந்த திசையில போய் கொண்டிருக்கிறான். அவன் மைண்ட் வந்து என்னெல்லாம சொல்லும், நீ லூசர், நீ ஒரு மோசமான சொல்லிருக்கலாம், நீ மோசமான நிலைமையில இருக்க. அவன் அந்த ஈவெண்ட்டை கூட சொல்லி அனுப்புறான் பாருங்க, அந்த கப் பேரர்கிட்ட சொல்லி அனுப்புறான், எப்பா தயவு செய்து என் நிலைமையை போய் சொல்லு, நான் எந்த தப்பும் செய்யாம இங்க வந்துட்டேன், தெரியாம என்னை எதுக்கு தெரியாமல பொய் குற்றச்சாட்டுல என்னை எதுக்கு உள்ள போட்டாங்க, உள்ள போட்டு என்னை போட்டு இப்ப உபத்திரப்படுத்திட்டு இருக்காங்க, ஆகவே நீ ராஜாட்ட போய் பேசு அப்படின்ற. அப்ப அவன் மைண்ட் என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கும், தப்பான ஒரு அக்யூசேஷன்ல இருக்கும் அப்படின்றது அவன் மைண்ட்ல இருந்துச்சா இல்லையா? அவன் மைண்ட்ல ரொம்ப இருந்தது. உங்க மனது 1000 காரியம் சொல்லலாம். ஓகே, உங்கள் மனது 1000 காரியம் சொல்லலாம். ஆனால் கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்படி, கர்த்தருடைய நோக்கங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்படி, பல நாட்களுக்கு முன்பாக, பல வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் பேசின விசுவாசத்தின் வார்த்தைகள் இன்றைக்கு எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்படி உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது மிக மிக அவசியமா இருக்கிறது. இல்லைன்னா உங்க மனது என்ன பார்க்குதோ, சூழ்நிலையை பற்றி என்ன பார்க்குறீங்களோ, இன்றைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ, ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அப்படிப்பட்டதை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி அல்ல. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. வானங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வானங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாம. நம்முடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய மண்டலத்திலே கிரியை செய்கிறது. நிறைய பேருக்கு அதான் புரியுது இல்ல. அவங்க நேச்சுரல் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. இப்ப பார்த்தா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கன்ஃபஸ் பண்ணியாச்சு பிரதர், ஆனா ஒண்ணுமே நடக்கலையே. நோ, ஃபர்ஸ்ட் யுவர் வேர்ட் மூவ்ஸ் இன் தி ஸ்பிரிச்சுவல். It starts moving in the spiritual. It starts working in the spiritual.
ஆவிக்குரிய மண்டலத்திலே உங்களுடைய வார்த்தைகள் வேலை செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. இதை பார்ப்பதற்கு தான் நமக்கு கண்கள் தேவை. ஏன்னா அப்பதான் நம்ம தொடர்ந்து அந்த வார்த்தைகளை பேசுவோம். தொடர்ந்து அந்த வார்த்தைகள் அதுக்கு சப்போர்ட்டிங். அதாவது எப்பவுமே ஒரு ஃபெய்த் கன்ஃபெஷன் இருக்கு, அதுக்கு சப்போர்ட்டிங் கன்ஃபெஷன் இருக்கு. ஓகே, மெயினா ஒரு விஷயத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதுக்கு பேசுறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிவா அதுக்கு தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் பேசுவோம். அப்படி இருக்குது. ஓகே, நிறைய நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் ஏதாவது சொல்றாங்க, ஒன்னும் நடக்கலன்னு விட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன புரியலன்னா, the very first thing as any faith declaration you make, any prayer you make about a desire that God has given you, you are challenging the authority. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நீங்கள் சவால் விடுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜெபத்தை நடக்குது. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, ஜெபத்தை நான் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் பிரதர், ஆண்டவரே எதையாவது பார்த்து எங்களுக்கு போடுங்க, ஏதாவது பிச்சை போடுங்க நம்ம கேட்டிருக்கோம். நோ, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே எல்லாத்தையும் தரேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப அவரை போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, சில துரைத்தனங்களும் அதிகாரங்களும் குறுக்கே நின்று கொண்டிருக்கிறது. நீங்க அதுக்கு எதிரா நீங்க உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கணும்னு ஜெபம் ஆரம்பிச்சீங்கல்ல, கரெக்ட், அது கரெக்ட். ஓகே, ஒருத்தர் வீடியோ போட்டுட்டு இருக்காரு, எல்லாம் பார்த்தா வேதனையா இருக்கு. என்ன வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னா, 10 ஃபேக் காஸ்பல் அப்படி வந்திருக்கு, நான் ஒன்னொன்னு அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஃபேக் காஸ்பல் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு போட்டிருக்காரு. ப்ராஸ்பெரிட்டி வந்து ஃபேக் காஸ்பல் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் நிறைய டைப் பண்ணி வச்சு அவருக்கு போடலான்னு, அப்புறம் ஆண்டவர் போட்டாலும் அவருக்கு புரியாதுன்றார், அதனால விட்டுட்டேன். ஸோ இப்போ ஏன் நான் சொன்னேன்னா, பொருளாதார செழிப்பு, சரியா, அதுக்கு நாம் எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், அப்பதான் நீங்க பலவான் ஒரு ஜெயண்ட், அந்த ஏரியாவில் இருக்க ஜெயண்ட், பினான்சியல் ஜெயண்ட்டை வந்து நீங்க சவால் விடுறீங்க. ஏன் அந்த ஜெயண்ட்டை சவால் விடணும்? நாங்க பாட்டுக்கு பேசாம இருக்க முடியாதா பிரதர்? அகிம்சை வழியில ஓரமா நாங்க பாட்டுக்கு போறோம். அகிம்சையில கூட சண்டை போட்டாங்க, அதான் உண்மை. காந்தி தலைமையில அகிம்சையில அவங்க வந்து என்னது, சத்தமின்றி ரத்தமின்றி, கத்தியின்றி ரத்தமின்றி, ஏதோ ஒண்ணு யுத்தம் ஒன்று செய்வோம்னு சொன்னாங்க. அவங்களே யுத்தம் செய்வோம்னு சொன்னாங்க. ஓகே, சோ நாங்க எதுக்கு பிரதர் அவனை சேலஞ்ச் பண்ணணும்னா, அவனை சேலஞ்ச் பண்ணலன்னா the status quo will continue. That is the problem. ஓகே, யோர்தானை கடக்கவில்லை என்று சொன்னால், ராட்சதனுக்கு எதிராக நீங்க போகவில்லைன்னா ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ. ஸ்டேட்டஸ் கோ என்னது? வனாந்திரத்தை செத்துட்டு இருக்குது, அதுதான் ஸ்டேட்டஸ் கோ. வனாந்திரத்தை சாகுறதுன்னா என்ன? எகிப்துல இல்ல, ஒரு லேண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ல இருக்கிறோம், ஏதோ வருது, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரவாயில்ல, எகிப்துக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. கர்த்தர் போஷிக்கிறார், எலியாவை காக்காடு போஷிச்ச மாதிரி போஷிக்கிறார், ஏதோ நடக்குது, ஏதோ போகுது, ஏதோ ஓகே ஓகே அப்படி போயிட்டு இருக்கு, அப்படின்றதான் வனாந்திரம். வனாந்திரத்துல இறந்து போனா தேவனை நாம் பொய்யராக்கி கொண்டிருக்கிறோம், இதுதான் பிரச்சனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்களை விடுதலையாக்கி தீன் வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா? மண்ணா விழுகிற வனாந்திரத்துக்கு உங்களை கூட்டு போறேன்னு சொன்னாரா? இல்ல பாலும் தேன் விழுகிற கானான் கூட்டு போறேன்னு சொன்னாரா? கானான் கூட்டு போறேன்னு சொன்னாரு, வனாந்திரத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லல. மண்ணா விழுகிற வனாந்திரத்துக்கு கூட்டு போறேன்னு அவர் சொல்லல, கானான் கூட்டு போறேன்னாரு. ஆனா இவங்க வாழ்க்கை வனாந்திரத்திலே முடிஞ்சா கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும். என்ன தூசிக்கப்படும்னா, இவர் சும்மா பேச்சுதான், இது தரேன் அது தரேன்னு வர கடைசியில் ஒன்றும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. இது மாதிரி காரியங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வேதனையான விஷயம். எத்தனையோ இடங்களிலே, எத்தனையோ தேசங்களிலே அநேகர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள வர்றாங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில நம்ம ஆட்கள் வனாந்திர மோடு தான் ஓடுது ஃபுல்லா. என்ன சொல்லிடுறாங்கன்னா, இப்ப ஒண்ணும் கிடைக்காது, எல்லாம் நீ இறந்த பிறகு பரலோகத்துக்கு போய் வாங்கிப்போ, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுறாங்க. அப்படிதான் கிடைக்கும். இப்போதைக்கு என்ன பண்ணு, இப்போதைக்கு சர்ச்சுக்கு வந்து சேர போடு, பாய் போடு, மாதிரி வேலை எல்லாம் பண்ணு, அப்புறம் ஏதாவது சபைக்கு ஏதாவது செய்ய, அப்புறம் நாலு டிராக்டர் கொடு, இதெல்லாம் பண்ணு. இதெல்லாம் எப்ப சரியாகும்? அது நம்ம ஜெபம் பண்ணுவோம், பார்ப்போம், தெரியாது, ஆனா ஆகும், இல்லைன்னா அப்புறமேட்டு ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஜனங்களை வனாந்திரத்தை வைக்கிறோம். ஜனங்களும் வனாந்திரத்துல இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது சுவிசேஷம் பரவுறது நின்று போயிடும், முதல்ல ரட்சிக்கப்படுகிறது நின்று போயிடும். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நிறைய அற்புதமான கவிதைகள் பேசுறதுனால ரட்சிக்கப்படல, அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்படின்னால அவனும் ரட்சிக்கப்படல. அற்புத அடையாளங்கள் எந்த அளவுக்கு நடந்ததுன்னா, மந்திரவாதிகள் வந்து தங்கள் மந்திர புஸ்தகங்களை எரித்தார்கள், அது அந்த அளவுக்கு அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஜனங்கள் வாழ்க்கையில விடுதலைகள், சுகம், இது மாதிரிலாம் நிறைய நடந்தது. அப்படி நடந்ததுனால அதுதான் கானானின் வாழ்க்கை அங்க அவன் நடந்தது. கானானின் அனுபவங்கள் வந்ததுனாலதான் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க.
சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு அதெல்லாம் அப்புறம் தான் வரும், இப்ப வராது, பரலோகம் தான் காணாது அப்படிலாம் நமக்கு ஏத்த மாதிரி எதையாவது பேசி உளறிட்டு இருந்தோம்னா சுவிசேஷம் வளராது. தமிழ்நாட்டுல ஏற்கனவே இந்த தமிழ் கிறிஸ்டியன் கம்யூனிட்டில ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் வராது. எந்த ப்ராப்ளம் அப்படின்னா கமர்ஷியலைசேஷன் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி. சில பேர் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இது வந்து எங்க இது ஏற்கனவே நடந்திருக்கா? நடந்திருக்கு. இப்படிதான் கேத்தலிக் கரப்ஷன் இப்படிதான் ஃபர்ஸ்ட் 3rd centuryக்கு அப்புறம் big chunk of number of Christians are there which looked like a very good market to some people, so they slowly took over even the pope உடைய இது காரியங்கள் கூட நிறைய பேர் இந்த மாதிரி உள்ள புகுந்து it became a full fledged business. இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இல்லை, ஸோ ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணும் சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பண்ணா, இன்னைக்கு வேற மாதிரி ப்ராடக்ட் டெவலப் ஆயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, சோ ஆனா ஜனங்கள் வனாந்தரத்தில் தான் இருக்கிறார்கள், பாலும் தேனும் ஓட ஆரம்பிக்கவில்லை. பாலும் தேனுடைய சாம்பிள் கூட நிறைய பேர்ட்ட இல்ல, வெறும் வனாந்தரத்துல இருக்காங்க. ஏன் இப்படி தொடர்கிறது, ஏன் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் ராட்சதர்களுக்கு எதிர்த்து போராடவில்லை. துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு எதிராக நமக்கு போராட்டம் உண்டு. இல்லை என்றால் துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு போராடி அவைகளை மேற்கொண்டு அவைகளை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவ கீழ்ப்படுத்தினா நம்முடைய அதிகாரத்துக்கு, கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்துறது தான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறது. இதை நாம் செய்ய வேண்டும், இதை நோக்கி இதற்காக நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்கிற அந்த பிக்சர் நம்ம மைண்ட்ல இருந்து போயிட்டதுனால, இல்ல அந்த பிக்சர் இல்லாததுனால இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நான் அடுத்தவங்களெல்லாம் சொல்லல, நான் சொல்லுறேன் நம்முடைய வாழ்க்கையை தான் சொல்றேன். முதலாவது நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணலன்னா அடுத்தவங்களுக்கு போய் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. முதலாவது நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி ஸ்திரப்படுத்துன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தான் அந்த தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம்னா, துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும், அவைகளுக்கு எதிராக சவால் விட வேண்டும். அதான் எப்படி சவால் விடுறது, அதுதான் சொல்ல ஆரம்பிச்சு எடுத்துக்க வந்துட்டேன். எப்படி சவால் விடுகிறோம் என்று சொன்னால், இப்ப பொருளாதாரத்தை சில துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இருக்கிறது, அது சில ரூல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி என்ன இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்டை இடிக்கும் போய், எப்படி இது நடக்கும், இது நடக்கிறதுக்கு வழியே இல்லையே, ஏன்னா அக்கார்டிங் டு திஸ் இன்புட் திஸ் சிச்சுவேஷன் இதெல்லாம் கணக்கு பண்ணி இதெல்லாம் கூட்டி சேர்த்து கழிச்சு பார்க்கும்போது இதுக்கான வழி இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒரு துரைத்தனம் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அது இதை உடைக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, யோசேப்பு கொடுத்த மாதிரி பெரிய பெரிய தரிசனங்களை கொடுப்பார். 2 BHK வாடகை கொடுக்க முடியாம நீங்க இருந்தீங்கன்னா ஒரு துரைத்தனத்துக்கு தான் இருக்கீங்க 100%. இல்ல வாடகை கொடுக்குறீங்க, அதோட இருக்கிறீங்க, அதுக்கு மேல போக முடியல, ஒரு அந்த லெவலை தாண்ட முடியாம இருக்கீங்கன்னா ஒரு துரைத்தனத்துக்கு கீழே இருக்கிறீங்க பைனான்சஸ்ல. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு எப்படி தரிசனம் கொடுப்பாருன்னா, ஒரு 5 BHK அப்படி ஒரு வீட்டை காட்டுவார். காட்டி இதுக்குதான் அநேக தீர்க்க தரிசனங்கள் இதுக்கு தான் இருக்காது. நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் புரியுறதே இல்லை. தீர்க்க தரிசனம் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்குது. ப்ளூ பிரிண்ட்டையே கட்டி பிடிச்சிட்டு தூங்குனா காலைல எந்திரிச்சு பார்த்தா வீடு வராது. புரியுதா? வீடுக்கு அதுக்கு ஒரு வேலை இருக்கு. அதுதான் அடுத்து பேச போறேன். அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் அஹெட் ஆஃப் மை செல்ஃப். ஸோ ப்ளூ பிரிண்ட் வந்து தீர்க்க தரிசனம், ஆனா அது ரொம்ப முக்கியம். தரிசனம் இல்லாத இடத்துல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஏன்னா ப்ராஃபட்டிக் ஆரக்கிள் வந்துகிட்டே இருக்கணும். ப்ராஃபட்டிக் ஆரக்கிள் தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு, எது உங்களுக்கு ப்ராஃபட்டிக் ஆரக்கிள்னா யாராவது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லல. பைபிள் படிச்சாலே ப்ராஃபட்டிக் ஆரக்கிள் வந்து அதுலயே இட்ஸ் ப்ராஃபட்டிக் புக், தி புக் ஆஃப் ப்ராஃபசி, தீர்க்க தரிசன புஸ்தகம். அதுல அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஸோ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல சம்டைம்ஸ் சில பேரை வச்சு ஆண்டவர் சொல்லுவார், நான் இல்லைன்னு சொல்லல. தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு, சில பேர் வச்சு உங்களுக்கு பேசுவாரு. எய்தர் வே. சோ அந்த ஆரக்கிள், ப்ராஃபட்டிக் ஆரக்கிள் வர 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 அவைகளை வைத்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. சில நேரம் ப்ராஃபட்டிக் ஆரக்கிள் எப்படி இருந்தா, தேவன் நம்ம இருக்கிற ஒரு வாஞ்சியை கொடுப்பார், ஒரு விருப்பத்தை கொடுப்பார், ஒரு குறிப்பிட்ட காரியம். ஆனா அடிச்சு சொல்றேன், தேவன் கொடுக்கிற வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் இயலாதவைகளாக தான் இருக்கும். இம்பாசிபிலிட்டி தான் கொடுப்பார். சில பேருக்கு ஆண்டவர் ரொம்ப விலக்கி கொடுக்கணும்லாம் தேவையில்லை. உங்க சிச்சுவேஷன் ஏற்கனவே அப்படிதான் இருக்கு பிரதர், ஏற்கனவே இம்பாசிபிளா தான் இருக்கு, ஏற்கனவே முடியாம தான் இருக்கு. சோ இப்ப எங்க உங்களுக்கு நீங்க துரைத்தன அதிகாரத்துக்கு எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, when you start praying against it, when you say I refuse to bow down to status quo, நான் இந்த இடத்துல இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த மாதிரி வாழ்க்கை தொடர் இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் நான் பல பாடுகள் பட்டுக்கலாம், பிரச்சனைகளை போயிருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல, இந்த இடத்துல நான் நிற்க வேண்டிய ஆள் அல்ல என்று நீங்கள் தீர்மானம் எடுத்து
ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு நீங்கள் யுத்தத்தை ஆரம்பிக்கிறீர்கள். அது அவசியமான யுத்தம். எப்பொழுது நீங்க துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எதிராக யுத்தத்தை துவக்கி ஆளுகைக்குள்ள வர்றீங்களோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியை ஸ்தாபிக்கப்படும். எப்படி ஸ்தாபிக்கப்படும்? உங்கள் வார்த்தை, உங்கள் அதிகாரத்துக்கு காரியங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். எப்படி இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் கீழ்ப்படிந்ததோ, நேச்சுரல் லாஸ் கீழ்ப்படிந்தது, பினான்சியல் அற்புதங்கள் நடந்தது, ஹெல்த் அற்புதம் நடந்தது, இப்படி பலவிதமான இயற்கை நியதிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் இயேசுக்கு முன்பாக வந்து பணிந்தது. அப்படியேதான் நம் மூலமாகவும் நமக்கும் அதே காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கு, நம்மை குறித்த நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் தேவனுக்கு நம்மை குறித்த தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டமாக நோக்கமாக இருக்கிறது. ஓகேயா? சோ இப்ப நான் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான் இவ்வளவு டீடைலா திரும்ப கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அது ஒரு மெசேஜ் என்னால பேச முடியாது, அதனால அது பல டைமென்ஷன்ல ஸ்லோவா அதை பத்தி பேசிட்டே இருக்கேன். இப்ப கோயிங் ஃபார்வர்ட், இப்ப அதுல முக்கியமான ஒரு டூல் பத்தி தான் நான் பேசுறேன். போன வாரம் பேசினதுதான் அது அப்படியே கண்டினியூஷன். போன மீட்டிங்ல பேசியிருந்தேன் வார்த்தையின் சக்தி, வார்த்தையின் வல்லமை அப்படின்றது குறித்து அதிகமாக பேசியிருந்தேன். இன்னைக்கு நான் அதுலதான் நான் தொடர விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப நான் நிறைய காரியங்கள் பேசுறேன். அப்ப ரீசெண்டா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பிரதர் கூட நான் பேசியிருந்தேன். அதை சொல்றேன், சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் புரியும், அதனால சொல்றேன். அப்போ இன்னொரு ஊழியக்காரரை பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்தது. அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, என்ன நடந்தது அப்படின்னா, அவர் சில சில காரியங்களை விளக்குறதுக்கு அவர் சில வேற பாடல்களை யூஸ் பண்ணிட்டாரு. என்ன பாடலாம் சொல்ல மாட்டேன், வேற பாடல்களை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு டிபேட் வந்தது. அவரை அட்டாக் பண்ணி ஒரு சில பேர் வீடியோ போட்டு இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாரு, இவங்க ஏதோ பெரிய இவங்க மாதிரி பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு இவங்க ஒரு குரூப் பெரிய சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்றது இவர் சொன்னார். பாருங்க பிரதர், இந்த மாதிரி ரொம்ப அடிதடியா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, நான் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நான் ஒண்ணு சொன்னேன் அவர்கிட்ட, அவர் ஏன் அதை பாடினாரு, என்ன பாயிண்ட சொல்ல இதை பேசினாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நான் என்ன விசுவாசிக்கிறேன், நான் அப்படி விசுவாசிக்கிறேன் இல்ல, நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க சரியா, அவங்க என்ன நினைப்பாங்க, அப்புறம் சில பிசினஸ் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க எடுக்கணும்னா தங்களுடைய ப்ராடக்டை நிறைய பேருக்கு அது ரீச் ஆகணும்னு நினைப்பாங்க. ஓகே, அரசியல் கட்சினா அவங்க கொள்கை. ஓப்பனாவே எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா சீமான்னு ஒருத்தர் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா கத்துன்னு கத்தி பேசுவாரு. அவரு வாய்க்கு எதனாலும் பேசுவார். ஏன் அப்படி பேசுறாருன்னா அவரை பொறுத்துல அவரு நிறைய பேருக்கு ரீச் பண்ணும். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா நான் அவரை குறை சொல்லல, தப்பா சொல்லல. அது வாட் இஸ் டூயிங் இஸ் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருடைய ஏன்னா அவரு ஏதாவது கதை அடிக்கிறாருன்னு வைங்களேன், பொய் கூட சொல்றாருன்னு வைங்களேன், யானைக்கறி சாப்பிட்டேன் முதல்ல கறி சாப்பிட்டேன் கூட சொல்லலாம். அவர் சொன்னா அதை நிறைய பேர் சிரிக்க கூட செய்யலாம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, he gets a popularity through that. அதுக்கப்புறம் அவர் பேசுற 10 பாயிண்ட்ல ஒரு 2 பாயிண்ட் எவனுக்கா லாக் ஆகும், லாக் ஆகி அவன் அதை ஏத்துக்கிட்டு ஒரு ஃபாலோவரா மாறிடும், இந்த கட்சியின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், அவங்களுடைய வாக்குகள் அதிகரிக்கும் அப்படின்றது அவங்களோட. சேம் வே பிசினஸ் கம்பெனிஸ் ஆட் போடுறது. சில ஆடு மக்களுக்கே பிடிக்காது, என்ன இந்த ஆடு இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி, இவ்வளவு சரியில்லையே, இப்படி பண்ணிடக்கூடாது, எதையோ தப்பா காட்டிட்டாங்க, தப்பா இது பண்ணிட்டாங்க அப்படிலாம் கூட சில சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தல as long as the reach is more, that's fine, enough. சோ நான் சொன்னேன், இந்த மாதிரி பிசினஸ்ல எப்படி பண்ணலாம், பாலிடிக்ஸ்ல எப்படி பண்ணலாம், இதெல்லாம் பண்றாங்க. ஆனா ஊழியத்திலேயோ ஒரு செய்தியை கொண்டு போறதே இந்த அப்ரோச் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஊழியம் என்பதோ இல்லைன்னா ஒரு செய்தியை கொண்டு போறது என்பதோ இல்ல, சுவிசேஷத்தை எடுத்துக்கோங்க. சுவிசேஷத்தின் மேன்மைகள், மகத்துவங்கள், அதை தான் பேசுறேன். அதை நம்ம எடுத்து கொண்டு போறது இப்படி ஒரு கருத்து பரப்புகிற வேலை அல்ல. ஓகே, அண்ட் கருத்து பரப்புவதை செய்வதற்கு நான் எதனாலும் பயன்படுத்தலாம், எந்த எக்ஸாம்பிளாலும் யூஸ் பண்ணலாம், எதனாலும் யூஸ் பண்ணி நான் ஐ கேன் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் மை பாயிண்ட்ஸ் அப்ராட். இதுதான் நான் சொல்ல வர்றேன், இதுதான் என்னுடைய கருத்து,
என்று ஒரு கருத்தை பதிவு செய்வது என்பது, அதற்கு நான் எதையும் பயன்படுத்தலாம், எப்படியும் பேசலாம், தப்பு இல்லை. ஆனா நான் சொன்னேன், நான் பிரசங்கத்தை, நான் அந்த ஊழியக்காரனை குறை சொல்லல, நான் அது இது, ஏன்னா எனக்கு அந்த கான்டெக்ட் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அந்த வீடியோவும் பார்க்கல, அதனால நான் என்ன சொன்னாரு என்ன சொன்னார்லாம் சொல்ல முடியாது. அவரை மற்றபடி எனக்கு பர்சனலா தெரியும், அவர் நல்ல மனுஷன், அதனால அவரை குறித்து எதுவும் நான் நெகட்டிவா பேச விரும்பவே இல்லை, நான் பேச மாட்டேன். என்னுடைய நண்பர் அவர், அதனால நான் எதுவும் பேச மாட்டேன். ஓகே, நான் சொல்ல வர பாயிண்டே வேற பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கான்செப்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கு நான் எந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நான் எதனாலும் பேசி எதனாலும் யூஸ் பண்ணி இதை புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சுவிசேஷத்தின் வேலை என்பது ஒரு காரியத்தை இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கிற வேலை கிடையாது. சுவிசேஷம் என்ன அப்படின்னா, இருதயங்களை மாற்ற வேண்டிய வேலை. ஒரு மனுஷனுடைய தோல்வியின் இருதயத்தை எடுத்து அதை ஜெயத்தின் இருதயத்தாய் மாற்றுவதுதான் சுவிசேஷத்தின் வேலை. அவனுடைய லைஃபே தோல்வியா இருக்கு, வாழ்க்கையே தோல்வியா இருக்கு, அவன் எல்லாத்தையும் கீழே கிடக்குறான், அவனை தூக்கி எடுத்து, அவனை வசனத்தை சுவாசிக்கிறோம்ல, புழுதியிலிருந்து குப்பையிலிருந்தும் எடுத்து பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார செய்கிற தேவன், அதுதான் சுவிசேஷத்தின் வேலை. அது வேலையா இருக்கும் போது, இருதயத்தை மாற்ற வேண்டும் என்கிற வேலையா இருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற எதையுமே நான் எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணவே முடியாது. ஏனென்றால் நான் கருத்தை உங்க மைண்ட்ல போட வரல. இப்ப ஒரு நல்ல கருத்து ஐயா பேசுறாரு, அது இல்ல கிடையாது. பிரதர் நல்ல பாயிண்ட் பேசுறாரு, நான் பாயிண்ட் கிடையாது. என்னன்னா, உங்களுக்கு இருதயங்கள் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து எம்மாவு சீஷரோடு நடந்து போய் பிரசவம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்லலாம், நல்ல பாயிண்ட் சொன்னார் இயேசு, நல்ல சரியான பாயிண்ட், கருத்து செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, அவர் வேத வாக்கியங்களை விவரித்து காட்டின போது இருதயங்கள் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? எந்த வேத வாக்கியத்தை விவரித்து காட்டிட்டு இருந்தாரு? தம்மை பற்றி சொல்லி இருக்கிறவைகளை, மோசே முதல் தீர்க்கதரிசிகளை, பழைய ஏற்பாட்டில இருந்து கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டவைகள், அவர் எப்படி பாடுபடுவார், அவர் எப்படி மகிமை அடைவார், அப்புறம் மகிமைக்குள் எப்படி அநேகரை கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்ற அந்த மேன்மையான சத்தியங்களை அவர் வசனத்தை வைத்து விளக்கி கொண்டிருந்தார். ஓகே, இயேசு நினைச்சிருந்தா பாருங்களேன், அவரு சும்மா காட்டியே வச்சிருக்கலாம். இந்த பாருங்க, கையை பாரு, எல்லாத்தையும் பாரு, எனக்கு தெரியுதா, நான் தானே இயேசு, புரியுதுல, ஏன் குழப்பீங்க அப்படின்னு பேசிக்கலாம். That would have been the logical, easier, simpler route. But he took a difficult route, different route. He went to the word and started expounding the word after word after word. பல வார்த்தைகளை, வசனங்களை விவரித்து காட்டி தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை சிலுவையின் மூலமா அவர் எப்படி போய் நிறைவேற்றினார், ஏன் அவர் போக வேண்டும் என்பதை எல்லாம் அவர் காட்டி முடித்த போது அவர்கள் சொன்னது, அவர் வேத வாக்கியங்களை விவரித்து காட்டின போது நம்முடைய இருதயங்கள் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அந்த இருதயத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதை கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே செய்யும், வேற எதுவுமே செய்யாது. அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா, ஐயோ எல்லாம் எனக்கு எதிரா இருக்கு, எல்லாம் என் தலையில ஏறி உக்காந்துருக்கு, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு, நான் என்ன பண்றது, இப்படி மாட்டிட்டு இருக்கேனே, இதுல இருந்து, இந்த பிரச்சனை இருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஏதாவது ஒரு டவர் இருக்குமா எனக்காக அப்படின்னு இருக்கும்ல. இங்க இருந்து இல்ல, துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் மேற்கொள்ளும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவைகளை எல்லாம் என் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தும்படி கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார். என்னை பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அழைத்திருக்கிறார். அது என்ன பந்தய பொருள்? இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் கீழே தள்ளி இவைகளின் மேல் தேவனுடைய ராஜ்யத்தை என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஸ்தாபிப்பது. அதற்கென்று கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அப்படின்ற ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டுமேனால் அது ஒரே ஒரு காரியம் தான் செய்யும், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருந்தால் மட்டுமே அந்த மாற்றம் நடக்கும். இல்லாவிட்டால் அந்த மாற்றம் நடக்காது. கான்செப்ட்ஸ் கேட்டு போலாம், ஐயோ பிரதர் நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பேசுனது இருதயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? ஏற்படுத்தவில்லை என்றால், நீங்க ரெகுலரா மீட்டிங்லாம் வந்திருக்கலாம், ஏற்படுத்தவில்லை என்றால் காரணம் என்ன? வார்த்தை இன்னும் இருதயத்துக்குள்ள இறங்கவில்லை. படிக்கிறீங்க, see there are levels. கணுக்கால் அளவு அந்த ரிவர் வருது, அப்புறம் முழங்கால் அளவு வருது, அப்புறம் இடுப்பளவு வருது, அப்புறம் கடக்கூடாது. நிறைய பேர் கணுக்கால் அளவு வேர்ட்ல இருக்காங்க, வேர்டே இல்லைன்னு கிடையாது, அவங்களுக்கு வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லைன்னா கிடையாது, வார்த்தையெல்லாம் இருக்கு, ஆனா கணுக்கால் அளவுலயே இருக்கு. கணுக்கால் அளவு தண்ணி இருக்கிற இடத்துல குளிக்க முடியாது. ஓகே, கால் மட்டும்தான் நினைக்கும். நிறைய பேருக்கு, அதுவும் நிறைய விசுவாசிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது, அதுவும் பரவாயில்ல. சில இடங்கள்லயாவது ஏதோ வார்த்தை பேசுறாங்க, சில இடத்துல காலில் தண்ணி படுது, ஆனா பார்த்தா சாக்கடை தண்ணி, ஏன்னா சம்பந்தம்லாம் வளரிட்டு இருந்தாலும் பேசிட்டு இருக்காங்க.
அதுவும் இல்ல. சரியா? ஆனா கிறிஸ்தவர்கள் அவர்கள் பைபிளை தூக்கிட்டு சபைக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வருவாங்க. அங்க பரலோகத்துக்கு போறோம். ஒரு நாள் இயேசு வானத்துல வருவார், அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு மேல இயேசு வந்திருக்காருன்னா அது தெரியாது. உங்க வாழ்க்கையில இயேசுவின் அற்புத அடையாளங்கள் இருக்குதான்னு கேட்டா தெரியாது. See, don't mistake me. உங்க எல்லாருக்கும் எல்லாம் பயங்கரமா அற்புதம் அடையாளம்லாம் நடக்கணும், நடந்துட்டே இருக்கும். சரி நடக்கலன்னா, அற்புத அடையாளம் நடக்கலாம், நீங்க ரொம்ப மோசமான நிலைமை இருக்கீங்க நான் சொல்ல வரல. அப்படி சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, அப்படிதான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இதுவரை நடக்கவில்லை என்றால் உங்களை கண்டம் பண்ணிக்க வேணாம். ஐயோ நம்ம வாழ்க்கை எதுவும் பயங்கர மோசமா இருக்கும்னு நினைக்க வேணாம். இப்படிப்பட்ட அழைப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லு. அது அந்த அந்த டர்ன், ஒரு இருதயத்துல ஒரு மாற்றம் இதை நோக்கி வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆனால் இது மாற்றம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை இந்த மாற்றத்துக்குள் கொண்டு வர முடியும். உங்களால செய்ய முடியாது. நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கலாம். நீங்க விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணலாம். வானத்தை நோக்கி அபயமிடலாம். இயேசுவே என்னை மாத்துங்கன்னு ஜெபம் பண்ணலாம். ஆனா அவருக்கு மேல இருந்து திரும்ப கத்துவாரு. வார்த்தையை கொடுத்துருக்கேன் படிப்பான்வாரு. அதுக்குள்ள போ. அதை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் உனக்குன்னு சொல்லுவாரு. உன்னை மாத்துறதுக்கான அந்த விஷயம் உள்ள இருக்கு. உனக்கு நான் ஏற்கனவே அனுப்பி இருக்கிறேன். உனக்குள்ளே ஆவியை வைத்திருக்கிறேன். உன்னுடைய கையிலே வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இது ரெண்டும் சேரும் போது ஆழத்தை ஆழம் கூப்பிட ஆரம்பிக்கிறது. டீப் கால்ஸ் இன்டு தி டீப். when that happens, transformation is inevitable and manifestation of miracles, signs and wonders is inevitable. It will start following you. எப்பொழுது வார்த்தை உங்களுக்குள்ளே போய் உங்களை மாற்ற ஆரம்பிக்கும் போது, வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இருக்கலே மோசமான பிசாசு பேரு மத பிசாசு, ரிலிஜியஸ் டெவில், ஒஸ்ட் பிசாசு. ஏன் அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் கண்களை குருடாக்கிவிடும். ஆனா அது ஒரு விதமான குருட்டாட்டம். எப்படிப்பட்ட குருட்டாட்டம்னா, கண்ணு திறந்த மாதிரியே தான் இருக்கும், நீங்களும் நல்லா பார்த்துட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும், ஆனா எதுவுமே தெரியாது. ஓகே. சில பேருக்குலாம் இப்ப நான் பேசுறது, நான் நினைக்கிறேன் அது நீங்க கேட்ட பல மெசேஜஸ்ல இது ஒரு மெசேஜா போய் எங்கேயோ உட்காந்துக்கிடுது. ஏன்னா அந்த ரிலிஜியஸ் ஸ்பிரிட் என்ன பண்ணிடுச்சுன்னா, இட்ஸ் வாட்டர் டவுன் த sermons and also it has blunted your understanding of the sermons. See, பவுல் என்னப்பட்ட சவுல், ஓகே, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அனனியா வந்து கை வச்சு ஜெபம் பண்ண கண்ணுல இருந்து மீன் செதில்கள் போன்றது விழுது. விழுந்த உடனே அவன் பார்வையடைந்து அவன் வந்து தேவனை விசுவாசிக்கிறான். இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று அவன் வந்து சீஷன் ஆகிறான். இது நடக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் நானே ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே என்னோட கண்ணில் இருந்தோம் இந்த மீன் செதில்கள் விழட்டும். ஸ்கேல்ஸ் ஃபால் டவுன், ஸ்கேல்ஸ் ஆஃப் அன்பிலீஃப், ரிலிஜியஸ், அது வந்து ரிலிஜியஸ் ஸ்கேல்ஸ் வந்து கீழே விழட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவனுக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு தெரியுமா? அவன் தமஸ்குவுக்கு நெருங்கி போயிட்டு இருக்கும்போது சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை நோக்கி பிரகாசித்தது. அவன் கீழே விழுந்தான். அவன் குருடன். First he had to become blind before his eyes of understanding could be opened. He became blind and he was looking for people to help him, support him. என்ன ஏன் what was that significant part? And எப்படி அவன் குருடானா தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு ஒளி அடிச்சது குருடானா. Bright light fell on his eyes and he became blind. ஓகே, சோ வானத்திலிருந்து ஒளி வந்தது. ஏன் அப்படி அவனுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால், பவுலுக்கு வந்து பைபிள் தெரியாதுன்ற பிரச்சனை கிடையாது. பைபிள் நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். கமாலியல்ட்ட உட்கார்ந்து படிச்சிருக்கேன். ஆனா அந்த மத பிசாசு அவன் கண்ணை எப்படி குருடாக்கி வச்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட விதத்திலே மட்டுமே பைபிளை பார்த்து விட்டான் பல வருஷங்களாக. அதுல இருக்கிற ஜீவ வார்த்தைகள் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. அதுல ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பெர்ஸ்பெக்டிவ்ல அவனுக்கு கண்ணு பார்த்துட்டான். இப்ப அவனுக்கு என்னன்னா, கண்ணு நல்லா தெரியுதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நமக்கு நல்லா தெரியுது, அவனுக்கு பைபிள் ஃபுல்லா தெரியும். அந்த உறுதியில தான் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்த போறான். அவனுக்கு தெரியுது, மோசே நியாயப்பிரமாணம் தெரியும், தீர்க்கதரிசன ஆகமங்கள் தெரியும், எல்லாம் நான் படிச்சு வச்சிருக்கேன், இதுபடி கரெக்ட் தான் நான் பண்றது அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அவனுடைய அந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேட் டு பி பிளைண்டட் ஃபர்ஸ்ட். ஒரு வானத்திலிருந்து ஒளி அடிச்சது மூஞ்சில, அடிச்சோன்னே அவன் கண்கள் குருடானது. இன்றைக்கு அதே போல பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து முதலாவது ஒரு வெளிச்சம். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும் போதே கூட கர்த்தர் அதை செய்ய முடியும்.
ஒரு வெளிச்சம் உங்கள் கண்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும். That blinds you to all the stupid understanding of scriptures that you already have. Okay. நாம் அநேக தவறான அர்த்தங்களை கொண்டு வைத்திருக்கிறோம் வார்த்தையை பற்றி. வார்த்தையை பற்றியும் சரி, வார்த்தையை பற்றின சப்ஜெக்டை பத்தியும் சரி, எல்லாத்த பற்றியுமே நீங்க நினைக்கலாம், இல்லைங்க எனக்கு இப்ப அதெல்லாம் பழைய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்ல, நானே உங்க மீட்டிங்கே 1 வருஷம் வரேனே, இல்ல 2 வருஷம் வரேனே, அது எப்படி பிரதர், எப்படி எல்லாம் தெளிவா இருக்கும். எங்க பார்வையெல்லாம் அப்படியே இருக்கு. நான் ஏற்கனவே இப்படி ஜோசப் பிரின்ஸ் கேட்டேன், அவர் கேட்டேன், இந்த மாதிரி நான் 4-5 பேர் கேட்டேன், ஜெரி சேவல் கூட கேட்கறேன், எல்லாம் எனக்கு அதெல்லாம் கேட்டு எனக்கு அப்படியே மைண்ட் வந்து தெளிவா இருக்கு. எனக்கு எதுவும் ராங் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்ல. No, I am not talking about understanding about subjects. You may have that, you may not have that. Subjects பத்தி உங்களுக்கு தெளிவு தான், நல்லதுதான். இந்த சத்தியங்களை பத்தி தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்ல வரல. அது உங்களுக்கு தெளிவு ஏற்படுத்தி கொடுத்துருக்க விசுவாசத்தை பற்றியோ, கிருபை பற்றியோ, நீதியை பற்றியோ அதெல்லாம் தெளிவு ஏற்பட்டிருப்பது நல்லது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த மாபெரும் சக்தி, கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் கால்ட் தி வேர்ட் ஆஃப் காட், அதை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எப்படி கறந்து எடுத்துக்கொள்வது, உங்கள் சூழ்நிலைகளுக்கு என்றும் நீங்க பேஸ் பண்ற சிச்சுவேஷனுக்கும், நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த இமாலய மலை போன்ற பிரச்சனை சொல்றீங்க பார்த்தீங்களா, அதுக்குன்னு எப்படி இதை எடுத்துக்கொள்வது என்பதை தெரிந்து விட்டீர்களா? இதை தெரிய விடாதபடிதான் மதப்பிசாசு வேலை பார்த்துட்டு இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது மதப்பிசாசு வேலை பார்க்குதுன்னு? நீங்க பைபிளை தொடர்ந்து படிக்கிறீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்லைன்னா படிக்கிறீங்க, வசனம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா அது ஏதோ பெரிய ஒரு தாக்கத்தை இருதயத்தை ஏற்படுத்தல. அதை விட சூழ்நிலை தான் ரொம்ப பெருசா தெரியுது. இருக்கு, வசனத்துல எல்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, உண்மைதான், ஆனா நடக்குமான்னு தெரியல. அப்ப என்ன ஆகுது? சூழ்நிலையோட வார்த்தையோட சூழ்நிலை ரொம்ப பெருசா தெரியுது. இப்படிலாம் தெரியுதுன்னா பைபிள் ஒரு சாதாரண புக்கு மாதிரி தெரியுது, ஒரு பெரிய என்டிட்டியா தெரியலன்னா ஏதோ விதமான பிளைண்ட்னஸ் இருக்குன்னு. ஓகே, அப்ப பவுலுக்கு நடக்குது பாருங்க, வானத்திலிருந்து ஒரு ஒளி அடிக்கிறது, முகத்திலே அடித்து அவன் குருடாகிறான். So we have to pray. I'm really praying that God will get this word across to you. He'll make you understand what I'm saying. முதலாவது, தேவனை பற்றியும் நம்மை பற்றியும் நாம் வைத்திருக்கிற தவறான எண்ணங்கள், தவறான பார்வைகள், நான் தனியா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கைய நெகட்டிவா இருக்கு, நான் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க மைண்ட்ல இருக்குது. இதை தவிர இன்னும் நிறைய காரியம், நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். இப்படிப்பட்ட பல காரியங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேல ஒரு குருட்டாட்டம் வர வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஷ் லைட் மாதிரி உங்கள் கண்கள் முன்பாக அடிப்பதாக, அதன் மூலமாய் may become blind to every wrong understanding brought in by any type of religious spirit. எப்படிப்பட்ட மதத்தின் ஆவி உங்க மைண்ட்ல வஞ்சகங்களை விதைத்திருந்தாலும், உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி, உங்களுடைய உயர்வை கெடுக்கிற மாதிரி எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம், the entrance of his word produces light, and let that great light shine upon you like how it did Saul. Let lead you to a place of total dependence on God. Okay, it's like a season of blindness. You don't even understand what God is saying, but you know one thing, you are dependent on God. You've gone back to the dependency on God completely. என்ன நடக்குதுன்னு தெரியல, இன்னும் பதில் வர மாதிரி தெரியல, வருமானம் தெரியல, டவுட்டா இருக்கு. ஆனா தேவன் மேல சார்பு இப்பொழுது வந்து விட்டது. தேவன் மேல முற்றிலுமான ஒரு சார்பு இருக்கிறது. ஒரே விஷயம், சிஸ்டர் ஷெரீன் ரகு, அன்மியூட் பண்ணுங்க. Yes, brother. This year will be a year of financial breakthroughs for you. Yes, Lord. Thank you. Thank you, Lord. What has been stolen, what has been held back, God is releasing into your life once again. Gates will not be shut before you.
Doors will always be open. Doors will always be open. God will lead you. மகா வறட்சியான காலங்களில் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். மகா வறட்சியான காலங்களில் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். கர்த்தருடைய வைராக்கியம், the zeal of the Lord will accomplish it. Thank you. So கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கும்படி, துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கும்படி உங்கள் பார்வையே அந்த சூழ்நிலை குறித்து மாற்ற ஆரம்பிக்கிறது. அநேக நேரத்துல இது உடனே நடக்காம இருக்கலாம் இந்த சேஞ்ச். பட் ஆனா கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து அதுல நிலைப்பீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாய் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. வார்த்தையிலே வித்தியாசம் இருக்கு, லெவல்ஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. வேர்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் வசனம் இருக்கு. அப்புறம் வேர்ட் ஆஃப் கிரேஸ், கிருபையுள்ள வார்த்தைகள் இருக்கு. அப்புறம் பவுல் எழுதுறாரு விசுவாசத்தின் வார்த்தை, வேர்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கு. முதல்ல நீங்க வார்த்தை பைபிள் எடுத்துட்டு உட்காந்து படிக்கிறீங்க. ஓகே, என்ன படிக்கிறீங்க? ஆண்டவரே தயவு செய்து என் கூட பேசுறேன், உங்களுடைய வார்த்தை எனக்கு தேவை, உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும். ஏன்னா நூற்றுக்கு அதிபதி சொன்னா ஒரு வார்த்தை அனுப்புனா சுகமா வேண்டாம், அந்த மாதிரி எனக்கு வேலைக்காரர் சுகமாவான்னு சொன்னா எனக்கு அப்படியே வார்த்தை வேணும். இப்ப சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பியவர்களை குணமாக்குகிறார்கள், அவங்களுடைய வார்த்தை வேண்டும், கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க வார்த்தையை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, when you start meditating God's word, கர்த்தருடைய வார்த்தை நீங்க தியானிக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல வர்றதுதான் வேர்ட் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் வார்த்தை வருது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ரிமூவ் எவ்ரி ஃபியர் ஃப்ரம் யுவர் ஹெட். பயத்தை அப்படியே போக்கிடும். நீங்க நினைப்பீங்க பயத்தோட இருந்தேன், டக்குன்னு அந்த வேர்டு அப்படியே பயம் போயிடுச்சு, பயமே எல்லாம் போயிடுச்சு. இது வேர்ட் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் வார்த்தை. இல்லைன்னா வார்த்தையினால் வருகிற நம்பிக்கை. ஒரு பாட்டை கேட்பாங்க சில பேர், கேட்டோடனே அப்படியே அந்த நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கை வரும். ஒரு வர்ஷிப் உட்காந்துருப்பாங்க, இந்த அப்படியே ஒரு காட்ஸ் பர்சன்ஸை உணர்வாங்க, அப்படியே அந்த நம்பிக்கை வரும், அந்த பயமும் காவலையும் எல்லாம் போயிடும். ஓகே, நிறைய பேர் இதோட எந்திரிச்சு போயிடுறது. பாடா பயம் போயிடுச்சு, பயமே இல்லை, ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ் பிரசன்ஸ்ல உட்கார்றதும் எந்திரிச்சு போயிடுவாங்க. உங்கள் நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லல, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நம்பிக்கை வர்றதுனால ஜெயம் உண்டாகிறது இல்ல, நம்பிக்கை வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. ஏன் நம்பிக்கையின் வார்த்தையும் தேவன் வச்சிருக்கிறாருன்னா, நம்பிக்கையின் வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, உங்களை பின்தொடரும்படி உங்களை உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்துகிறது. வேர்ட் ஆஃப் ஹோப்ல இருந்து we have to move to the word of faith. விசுவாசத்தின் வார்த்தைக்கு போகணும். எதுவும் வார்த்தை தான், அதுவும் வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தை மட்டும் பத்தாது. இந்த வார்த்தை உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் ஆயிரும், அந்த ப்ரெஷரை ஈஸ் பண்ணி விடுது. அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு ஆண்டவர், அதுதான் நம்பிக்கையின் வார்த்தை. அது பத்தாது. அநேக கிறிஸ்தவர்கள் இதுலயே நின்றுறாங்க. அதனாலதான் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாம அதே பிரச்சனையோடு போராடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப எப்படி ஆனா பிரச்சனை இருக்கு, அது ஆனா சமாதானம் இருக்கு, பிரச்சனை இருக்கு ஆனா சமாதானம் இருக்கு. அப்படின்னா நம்பிக்கையின் வார்த்தை வந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்ட், நல்லது. ஆனா நாட் இனஃப். You have to move to the next place. You go to the word of faith. விசுவாசத்தின் வார்த்தை. ஏனென்றால் விசுவாசம் மலைகளை பெயர்க்கும், விசுவாசம் சூழ்நிலைகளை மாற்றும், விசுவாசம் தான் ரிசல்ட்ஸ கொண்டு வரும். அப்ப வார்த்தைனா இங்க நின்றக்கூடாது. நம்பிக்கை வந்துருச்சு, பயம் போயிருச்சு, இவ்வளவு பயமா இருந்துச்சு பிரதர், அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க, அப்படியே ஒரு சமாதானம் எனக்கு அப்படியே ஒரு நிம்மதி வந்துருச்சு. பத்தாது. That's enough for that day maybe, but not enough for your life. You need to move on to the word of faith. விசுவாசத்தின் வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும். நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளிட்டு சமுத்திரத்துல போனா அது போகும்படி செய்யும். அப்பதான் உங்களுக்கு ஜெயம் உண்டாக ஆரம்பிக்கும். அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு தான் வேர்ட் ஆஃப் ஃபெய்த் வேணும். சரிங்க, அதுக்கு எங்க போறது? இப்படி அங்க ஒரு இதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க என்ன வேர்ட் ஆஃப் ஹோப்ன்றீங்க, வேர்ட் ஆஃப் ஃபெய்த்ன்றீங்க, என்னெல்லாம பேசுறீங்க, நாங்க எப்படிங்க இதெல்லாம் போறது? how can you afford it அப்படின்னா அப்படி இல்லைங்க. போர்வெல் தோன்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அடியில தண்ணி வர ஆரம்பிக்கும். ஆனா தண்ணி கொஞ்சம் அழுக்கு தண்ணி மாதிரி வரும். தண்ணி தான் அது, ஆனா அந்த தண்ணி வச்சு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் தோண்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் தோண்டா என்ன வந்துடும்? நல்ல தண்ணி வந்துடும். அதே மாதிரிதான் it starts the word of hope, but as you continue,
you reach the word of faith. So that's why we have to tarry. Tarryனா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஒரு நாள் காத்திருப்பு ஜெபம், ஃபுல்லா காத்திருக்கிறோம். ஒரு நாள் காத்திருக்கிறது, தொடர்ந்து கர்த்தருடைய வெயிட்டிங் அண்ட் டுவெல்லிங் இன் த வேர்ட் தொடர்ந்து நாம் செய்ய 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 அட் சம் பாயிண்ட் உங்களையும் அறியாம the word of hope will become the word of faith. விசுவாசத்தின் வார்த்தையாய் மாறிடும். விசுவாசத்தின் வார்த்தையா மாறுற இடத்துலதான் உங்களுக்கு பிரேக் த்ரூ உண்டாக ஆரம்பிக்கும். நீங்க சொல்றபடி காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். நீங்க ஜெபிக்கிறபடி பதில் வர ஆரம்பிக்கும். ஜெபத்துக்கே பதில் அந்த பாயிண்ட் தான் வரும். The word of hope becomes the word of faith. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா we have to stay focused on the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தொடர்ந்து நிற்க வேண்டும், தொடர்ந்து நாம் தியானிக்க வேண்டும். இன்று அநேகருக்கு கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். யோனா 3வது தட்டுல தூங்கினா பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் ஆவி தூங்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா அதுக்கு வேலையே கொடுக்கல. பைபிள் படிக்கலாம், உங்க ஆவிக்கு வேலையே இருக்காது. சிம்பிள். இஃப் யூ ஆர் நாட் ரீடிங் த பைபிள், your spirit will be inactive. Your spirit has nothing to do. Okay, your spirit does not watch TV. Your spirit does not watch YouTube entertainment. YouTubeனா YouTubeல மெசேஜ் கேட்கறத சொல்லலாம், மற்றது சொல்றேன் இல்ல. your spirit is not interested in any other entertainment. ஏதோ பண்றீங்க, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஸ்பிரிட் சும்மா உட்காந்துருக்கும். நிறைய பேர் யோனா தூங்குன மாதிரி ஸ்பிரிட் தூங்கிட்டு இருக்கு 3வது இதுல. ஓகே, ஆனா when you spend time with the word, your spirit awakens and your spirit produces initially hope, and then it produces hope against hope. It produces hope against all circumstances, and then your spirit starts producing faith to overcome that problem. அந்த மலையை தகர்க்கத்தக்க விசுவாசத்தை உங்கள் ஆவி ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கு. So God is reminding. நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்றார், தடைப்பட்டு இருக்கா, மூவ்மெண்டே இல்லையா, ஒண்ணுமே நடக்கலையா, தடையா இருக்கா, நம்பிக்கையின் வார்த்தையை கண்டுபிடி, தொடர்ந்து விசுவாசத்தின் வார்த்தையை கண்டுபிடி. இது ரெண்டையும் நீ கண்டுபிடி. கர்த்தர் தொடர்ந்து உனக்கு அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். பவுலுக்கு லைட் அடிச்ச மாதிரி அடிக்கும். அடிச்சு கொஞ்ச நேரம் பழைய காரியங்கள் மேல் நம்பிக்கை இல்லாத மாதிரி தத்தளிக்கிற மாதிரி தெரியும். ஐயோ, முன்னாடியாவது ஏதோ அரைகுறையா ஏதோ நம்பிட்டு இப்ப ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல, இவ்வளவு இருட்டா இருக்குன்ற மாதிரி இருக்கும். டோன்ட் வரி, ஜஸ்ட் ஸ்டே இன் பிரேயர், ஸ்டே இன் வேர்ட். You will reach the place of the word of faith. விசுவாசத்தின் வார்த்தை என்கிற இடத்துக்கு நீங்க போவீங்க. உங்கள் கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை கண்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்ப தினேஷ் என் கூட இருக்காரு. I will just hand over to Dinesh. I will also ask him to pray and lead in the communion notes. சரியா? Okay, over to Dinesh. நீங்க வரீங்களா? Hello everyone. Hi, welcome. நம்ம எவ்வளவு நாள் கேட்டிருந்த சத்தியம் வந்து நம்மளுக்கு ஒன்று இருக்கலாம். சரி, இப்போ ப்ராக்டிக்கலா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஜெபம் பண்றோம். அப்போ எப்படி வந்து இந்த ஹோப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருந்து எப்படி ஃபெய்த் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வேர்ட் ஆஃப் காட் வந்து நம்மளை லீட் பண்றதுன்றது வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏப்ரஹாம்ஸ் பிரேயர். இந்த ரோமர் 4:17 இருந்து 18, 19, 20, 21. இப்ப இதுல எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு விஷயத்த வந்து அவன் ஜெபம் பண்றாங்க ஏப்ரஹாம், அவனோட வாரிசு வந்து இல்லை அப்படின்ற ஒரு ப்ரேயர் பாயிண்ட். நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நிறைய ப்ரேயர் பாயிண்ட் ஆர் சம்திங் வி ஆர் ஹோப்பிங், ஆர் நமக்கான ஆண்டவர் கொடுத்த அந்த டெஸ்டினி வார்த்தை, பர்பஸ், இதெல்லாம் அப்படி ஒரு ப்ரேயர் பாயிண்டா வச்சிங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து தேவனை பத்தியான ஒரு வெளிப்பாடு வருது அந்த உறவுல. So when he is having that connection, the relationship with God, he gets the picture of God. So அப்போ வந்து இவர் யாரு, நான் எப்பேற்பட்ட தேவனை வந்து இந்த காரியத்தை குறித்து நம்புறேன் அப்படின்ற ஒரு வெளிச்சம் வரும்போது அவன் என்ன வசனம் போட்டிருக்கான், இவர் எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னா, இவர் வந்து who gives life to the dead and calls those things that do not exist as though they did. இப்ப மரித்தவைகள், அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில வந்து நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து ஒரு பெரிய ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. அது கண்டிப்பா வந்து சின்ன ஸ்கேல்ல இருக்காது, அது பெரிய ஸ்கேல்ல. இப்போ வீடை பத்தி கொடுத்தீங்கன்னா மேன்ஷன் காட்டுவார்,
ப்ராப்பர்ட்டி பத்தி காட்டிங்கன்னா ஏக்கர் கணக்குல பெரிய வயல்வெளியை காட்டுவார். இப்படிதான் காட்டுவார். ஏன்னா அவர் வந்து அவர் ரேஞ்சை நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாதிரி குறைக்க முடியாது இல்ல. அதனால அப்படி காட்டும் போது முதல்ல வந்து இது எப்படிப்பட்டதுங்க, அப்ப நம்ம எந்த தேவனை வணங்குறோம், நமக்கு எந்த மாதிரி தேவன் இருக்காருன்றது வந்து இந்த வேர்டு வந்து வில் ஷோ யூ ஹூ இஸ் யுவர் காட், ஹூ இஸ் ஆன் யுவர் சைடு அப்படின்றத காமிக்கும். அப்ப இப்ப எப்பேற்பட்ட தேவன்னா இல்லாதவைகள். இன்னைக்கு வந்து நம்ம அதுக்கான வேலைப்பாடுகளோ அந்த டைரக்ஷனோ இல்ல வந்து இது வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கும் மைண்டு. அதை வந்து ஆண்டவர் யாருன்றது தெரியறதுக்கு இல்லாதவைகள் இருக்கிறவை போல தேவன் அப்படின்னு நம்ம உணரும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஹோப் வருது. ஃபர்ஸ்ட் தேவனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு நம்ம தேவன் நம்மளுக்காக செய்வாரு அப்படின்றது ஒரு ஹோப் வந்து முதல் என்ட்ரன்ஸா ஸ்டார்ட் ஆகுது. அதுல நம்ம வந்து அந்த வாக்குத்தத்தம் வந்து எடுத்து பார்க்குறோம். இது என்ன ஆண்டவரே, எனக்கு வந்து இப்போ வீடை கொடுத்து நீங்க வந்து ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டு கொடுத்துருக்கீங்க, எனக்காக ஒரு ரேமா வார்த்தை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அந்த வேர்டுக்குள்ள நம்ம மெடிடேட் பண்றோம். வாட் இஸ் மெடிடேஷன்? என்னன்னா கோயிங் இன்டு த டீடைல்ஸ் ஆஃப் த ப்ராமிஸ் தான் மெடிடேஷன். ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து கடவுளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். அதுதான் நிறைய இடத்துல பைபிள்ல பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி வந்து இப்போ டேபர்நாக்கல், நோவாஸ் ஆர்க் இதெல்லாம் வந்து ஏன் அவ்வளோ பக்கம் பக்கமா நம்மளுக்கு வந்து டீடைல்ஸ் கொடுக்கணும்? சிம்பிளா வந்து ஓகே கோயில் கட்டியிருந்து ஒரு சொல்லியிருக்காரு ஆண்டவர், அதோட வந்து நம்மளுக்கு வந்து அந்த புஸ்தகங்கள் எல்லாம் அதோட நிறுத்திருக்கலாம். ஆனா ஏன் வந்து அவ்வளோ அக்யூரேட்டான டீடைல்ஸ் போறாரு? ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை காட்டினா, நான் வந்து எப்பேற்பட்ட தேவன்னா, நான் வந்து காட் ஆஃப் டீடைல்ஸ். ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் அதோட நிறுத்த போதில்ல, நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மைன்யூட்டான விஷயத்த கூட உங்களுக்கு காண்பிப்பேன்ற ஒரு காரியத்தை காட்டுறதுக்காக தான் நமக்கு அந்த மாதிரி புஸ்தகம் எல்லாமே வந்து அவ்வளோ டீடைல்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு டோர் நாப் எப்படி இருக்கணும், ஒரு வந்து ஒரு உள்ள வால் எப்படி இருக்கணும், அவுட்டர் வால் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன வெளிப்பாடு அப்படின்னா, இஸ் அ காட் ஆஃப் டீடைல்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்பாடு. ஸோ அப்ப நம்மளுக்கு கொடுத்தாங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க, உனக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு வீடு தரப்போறேன், இப்பேற்பட்ட ஒரு கம்பெனி நான் வந்து நடத்துறதுக்கான விஷயத்த பண்ண போறேன், யூ பிகம் அ பிக், தேசங்களை சுதந்திரிப்பா இப்படின்ற பெரிய வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம வேர்டுக்குள்ள மெடிடேட் பண்ணி ஆண்டவர் போகும்போது he will give you the details of it. So அப்ப என்ன ஆகும்னா, you will not be weak in faith because you know what exactly and how exactly these are going to have in God, how நடக்க போகுதுன்றது உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியும். ஸோ என்ன பண்ணுவீங்க, you will not become weak in faith. அப்போ அதுதான் வந்து விசுவாசத்துல வளர்றதுக்கான ஸ்டேஜ். You will not, first of all, you will have the your mind accepting the realities of God. It will shut you down from the things happening from outside. அதுதான் வந்து நம்மளை வீக் பண்ணும். நம்ம வந்து சுத்திகிற காரியத்தினால மட்டும் தான் நம்மளை வீக்கே பண்ண முடியும். ஸோ இந்த வேர்ட் ஆஃப் காட் என்ன பண்ணும்னா, அந்த சுத்திகிற காரியத்தை கம்மி பண்ணிட்டு இட் வில் ஷோ த ரியாலிட்டிஸ் ஆஃப் காட் டு யூ. தட் இஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் தி when you go into the word. மூணாவது அந்த வசனம் போட்டு he did not consider his own body. அப்ப என்னன்னா, தனக்குள்ள இருக்கின்ற ஃபைனான்சஸோ நமக்கு எப்படி இதை என்ன மாதிரி வேஸ்ட்ல எல்லாம் பண்ணலாம் இப்படிலாம் ஐடியா வருது பார்த்தீங்களா? இந்த கன்சிடரேஷன்லாம் நம்ம விட்டு வெளியே போகும். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார், கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் வந்து 10 கோடி வழிகள் இருக்குன்றத நான் நம்ப ஆரம்பிப்பேன். அப்ப என்ன ஆகும்னா, ஐ வில் நாட் கன்சிடர் மை situations, I will not consider what's happening around me, I will not consider what resources are in my hand, but I will look upon God who has promised. ஏன்னா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அது வெறுமையா திரும்பறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்திலயாவது பல விஷயங்கள்ல அந்த விஷயத்த ருசித்தவர்கள், கரெக்டுங்களா? நம்ம இந்த குரூப்ல வந்து யாருன்னா வந்து கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் வரைக்கும் நான் வரைக்கும் எதுவுமே நிறைவேறதே இல்லைங்க, சும்மா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. we have already tasted that. இப்போ என்னன்னா, நம்மளுடைய லெவல் வந்து இப்போ வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. துரைத்தனங்கள் இதுனா என்னன்னா, நம்ம ஒரு ராஜாக்கள்ன்றனால கண்டிப்பா நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு டொமினியன் இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பர்சனல் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு பெரிய விசாலமான இடம், கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் ஃபைனான்சஸ், நல்ல ஒரு ஹெல்த், குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம், இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகும், இட் வில் பபுள் அப் டு இட்டர்னல் லைஃப் அப்படிதானே போட்டிருக்கு. பப்ளிங் அப்னா என்னன்னா, அது பெருகு 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 பெருகிட்டே இருக்குமா நித்தியத்துக்கு வரைக்கும். அப்போ இதுல இருந்து ஆரம்பிச்சு யூ வில் பிகம் அ பீப்புள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், யூ வில் பிகம் அ நேஷன் பை யோர் செல்ஃப். பல தேசங்கள் உங்ககிட்ட இருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரோட கிருபையும், ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வைக்கும்போது இந்த ஸ்டேட் ஆஃப்
going into the real meditation அப்படிங்கும்போது when you are taking that word, sitting down and going into the deep of that word, டீப்புக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல தேவனை பத்தி தெரிஞ்ச உடனே நமக்குள்ள ஒரு ஹோப் வருது. ஹோப் வந்த பிறகு விசுவாசத்துக்கு எதிராக வர சக்திகள், விசுவாசத்துக்கு எதிரான இருக்கிற காரியங்கள்லாம் விலகி போக ஆரம்பிக்குது. அடுத்த காரியம் என்ன நடக்குதுன்னா, நமக்கு இருக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, ரிசோர்சஸ், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க அதுக்குள்ள ஆழத்துக்குள்ள போக 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 அடுத்த ஒரு விஷயம் வருது. அதுதான் 20வது வசனம். He did not waver at the promise of God, but was strengthened in faith. உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த கிளாரிட்டி. கர்த்தர் சொன்ன வார்த்தை நீங்க இந்த வார்த்தை எடுத்து, இதுக்கு ஆண்டவர் பல வார்த்தைகளை உங்களுக்கு சப்போர்ட் வச்சிருப்பார். இது நான் பண்ணுவேன், இப்பேற்பட்ட விஷயத்தை நான் பண்ண முடியும் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துவார் பாருங்க. அந்த ரேமா வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணும்னா, உங்களோட விசுவாச பாதைகளை உங்களை வேவர் பண்ணாம வச்சுக்கணும். யூ வில் பி ஃபுல்லி ஃபோக்கஸ்ட். தீர்க்கமாயிருவீங்க. இதுதான் நடக்க போகுதுன்றத போக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அன்பிலீஃப் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகும். வீடை பத்தினா நம்ம வீட்டுல ஃபைனான்சஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க. நிறைய விஷயம் எப்படி காரியங்கள் வெளியே இம்பாக்ட் பண்ணுதோ, அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராமிஸ் பிலீவ் பண்றீங்கன்னா, அது உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்படிதான் உங்க வீட்டுல ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, வீடு நடுவில் நிறுத்திட்டு போயிட்டாரு. இப்படிதான் ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுன்றதே நமக்கு தெரியாது. ஸோ when you have to defeat the principalities outside, first you need to defeat the principalities that are set inside of you, which can be done only through the word of God and continuous meditation of blood and cross. ஏன்னா அந்த விஷயங்கள் தான் உங்களுக்குள்ள நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனே தெரியாது. அது எல்லாமே கிளியர் பண்ணும்போது அன்பிலீஃப்ல இருந்து we will be coming out of that. இப்ப அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகும்னா, we will be fully convinced that he who had promised is able to perform அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும். We'll be fully convinced of all the promise of God. When you tasted a big, ஒரு பெரிய ஜெயண்ட் அடிச்சு ஒரு பெரிய லேண்ட் நீங்க கான்கர் பண்ணும்போது நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. பிகாஸ் the eternal life, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அடுத்த மலைகளை சந்திப்பதற்கும் அடுத்த மலைகளை கான்கர் பண்றதுக்கு you will be ready with the experiences that you got through defeating already a big giant. ஸோ இதுதான் இந்த மெடிடேஷன், இந்த வேர்டுக்குள்ள போறதுக்கான எஃபெக்ட்ஸ். It starts with hope. It starts defeating all the enemies of faith. It sets who you are. It sets what promises you have. It sets all the unbeliefs flushed out. அதுக்கப்புறம் you will get a good clarity of picture of God and yourself, and you will become strengthened in faith, and you will be rock solid in that he who had promised is able to perform also அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. அந்த ஸ்டேட்டுக்கு போனா நீங்க விசுவாசத்துல வல்லவன் ஆயிட்டீங்க ஏற்கனவே. அண்ட் அடுத்த விஷயத்தை, அடுத்த அசைன்மெண்ட் வரும்போது you will exactly do the same thing. You will sit with the promise. You will ask who had promised. You will know more about the promiser, and you will conquer, and you will possess the promise. இதுதான் விசுவாசத்தோடைய சைக்கிள். So this is what I want to quickly share. Okay. We'll go into communion. We'll pray. கர்த்தாவே ஸ்தோத்திரம் Lord. Thank you Jesus. Thank you, thank you, thank you, thank you Lord. When you said it is finished in the cross, it is finished, Father Lord. We have everything that we need, and we already have what it needs to do all of this, Lord Jesus. கர்த்தாவே ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீங்க ஆண்டவரை வசிக்கிறீர். அதுக்கான அபிஷேகத்தை நீ தந்திருக்கிறீர். அதுக்கான கேப்பபிலிட்டிஸ், டேலண்ட் எல்லாமே நீ எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஏனால் நீ செய்த அந்த மாபெரும் கிரியையினால கர்த்தாவே இந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது கர்த்தாவே. It is because that you lay down your life, Lord Jesus, at the cross, enduring every shame, everything, because I shall not endure such a thing, Father Lord. You made sure that you endured everything, seeing the joy that was set before you, கர்த்தாவே. உங்களுடைய மக்கள், உங்களுடைய மகனும் மகளும் கர்த்தாவே வெற்றியின் வாழ்க்கையும் வெற்றியின் பாதைகளிலும் கர்த்தாவே பல ஜெயின்ஸ்களை மேற்கொண்டு கர்த்தாவே இந்த உலகத்துக்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கிறத நீங்க பார்த்தீங்க கர்த்தாவே. Thank you Lord. Thank you Jesus. We remember that sacrifice. We remember who we are in you, Lord Jesus. We are the kings and priests
in you, Lord. We remember, Lord Jesus, Kartave, your body represents that physical authority that we have on this earth, the dominance and dominion that we have on earth, Lord Jesus. I thank you for that, oh Father, Lord. We are here to rule and reign, Lord Jesus, to dominate things, to sit in the principalities and power positions of powers, to dictate the heavens decree over things, over nations, over people, Lord Jesus. We have the authority over darkness because we are sons of light, oh Father, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. And the authority and the power we have received through your body, Lord Jesus, Lord, and your blood that has given us access into everything. There is no things that in heaven, on earth, or earth beneath that we do not have access, Father, Lord, but we have the ultimate dominance and power over everything. When we decree, Lord Jesus, when we speak over things, each will produce the desired things, oh Father, Lord. Everything that is standing against the children of God, it will be set in order when we speak and decree, because you have given the power, because of the covenant that you have opened due to your blood, oh Lord Jesus. We thank you. We remember your flesh. We remember your blood, Lord Jesus. We are set in the course of dominance. We are set in the course of power. Lord Jesus, we will have victory in everything. கர்த்தாவே, எங்களுடைய ஃபைனான்சஸ்ல, எங்களோட ஃபேமிலி லைஃப்ல, கர்த்தாவே, எங்களோட குழந்தைகளுடைய வாழ்க்கையில, ஆண்டவர், எங்களுடைய பிசினஸ்ல, எங்களோட கெரியர்ல, ஆண்டவரை நீர் கொடுத்த தரிசனங்களில் எல்லாம் நாம் ஜெயமாகவே இருப்போம். கர்த்தா, we will go from glory to glory because, Lord Jesus, you have given your glory to us through your sacrifice of blood and the flesh, Lord Jesus. I thank you. I bless everyone in this meeting, Father, Lord Kartave. We are not normal people. We are born to reign and rule and dominate, Lord Jesus. Let the word, Lord Jesus, Genesis 1:26-28, Father, Lord, fulfill, and let the fullness of that word come over our life. Let us dominate, Lord Jesus. We receive, we thank you. We thank you for the light that you have given. Let us pursue and walk in that light. And Lord Jesus, greater glory awaits, and we shall receive it, Father, Lord. In Jesus' mighty name, amen. Let us take communion. Let's break bread and have the ஓகே. சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், ஜெபிச்சு நம்ம முடிக்கலாம். முதலாவது, God wants to bless you this year with new vehicles. புதிய vehicles. உங்களுக்கு வெஹிக்கிள் இல்லைன்னா பரவாயில்ல, கார் இல்லைன்னா பரவாயில்ல, புதிய கார் கொடுப்பார். ஏற்கனவே கார் இருக்கனால இன்னொரு கார் தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஓகே, உங்க சூழ்நிலையை பார்க்க வேணாம், என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்குன்றதை பார்க்க வேணாம். இல்ல உங்களுக்கு ஒரு 4 வழி தெரிஞ்சா இந்த 4 வழியில ஏதோ ஒண்ணுல வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பிரச்சனை. ஏன்னா ஒருவேளை அந்த 4 வழியும் வரலன்னா உங்களுக்கு போயிடும். இன்னைக்குமே கர்த்தர் சொன்ன வாக், ஒரு ப்ராமிஸ் ஆர் இந்த மாதிரி இப்ப நான் ஒரு வேர்ட் டிக்ளேர் பண்றேன்ல, இதெல்லாம் உங்க சூழ்நிலையை வச்சு கிராஸ் செக் பண்ணி, ஓ இதைத்தான் சொல்றாரோ அப்படின்னு நினைக்கவே கூடாது. எதை வச்சு கிராஸ் செக் பண்ணா, வார்த்தை எடுத்து கிராஸ் செக் பண்ணணும். ஓகே, இப்ப தினேஷ் ஏப்ரஹாம் பத்தி சொன்னார்ல, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். எப்படி? வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி. ஓகே, அவனுக்கு எப்படி அது நடந்துச்சு அப்படின்னா, அவனோட கர்த்தர் பேசின அந்த வார்த்தையை வைத்துதான் அவன் அதை மறுபடியும் உள்வாங்கி அதை அவன் தியானித்து தான் அவன் விசுவாசத்துல வல்லவனான். நமக்கு ஒரு வார்த்தை இல்லை, அநேக வார்த்தைகள் கர்த்தருடைய வேதத்துல இருக்குது. வேர்ட் இஸ் ஃபுல் ஆஃப் இது. நான் சொன்னேன், அதை மட்டும் சொல்லாம மறந்துட்டேன். ப்ளூ பிரிண்ட் ப்ராஃபஸி அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு யாரும் ப்ளூ பிரிண்டே வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. ப்ளூ பிரிண்டை வச்சுட்டு செங்கல், கல், மண்ணெல்லாம் வாங்கி கொண்டு வேலையை ஆரம்பிச்சு கட்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பண்ணாதான் அது மாதிரி வரும். அதே போல ப்ராஃபட்டிக் வேர்டு இருக்குல்ல, அது ப்ளூ பிரிண்ட். ஆனா கட்டுறதுக்கு பில்டிங் பிளாக் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை தான். சோ ஆபிரகாம் எப்படி அது வார்த்தைன்னு சொல்லும் போது நிறைய வார்த்தைகள் வரணும்னு கூட தேவையில்லை. பாருங்க, ஏப்ரஹாமுக்கு ஒரு 4-5 வார்த்தை தான் ஆண்டவர் பேசியிருந்தாரு. சந்ததி இப்படி இருக்கும், நான் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த சில வார்த்தைகளை பிடிச்சு வச்சே அதை அவன் தியானித்து விசுவாசத்துல வல்லவன் ஆகிவிட்டான்.
ஓகே, நிறைய பேர் நினைக்கிறாங்க பைபிள் ஃபுல்லா எங்களுக்கு தெரியணுமா அப்பதான் விசுவாசம் வருமா? அப்படி தேவையில்லை. எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அதுக்கு கர்த்தர் சில ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு கொடுப்பாரு, அது போதும். 100க்கு அதிபதி சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கூட போதும். சோ இப்ப நான் கார் கொடுப்பார் கர்த்தர் நான் சொன்னேன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எப்படி வரும்னு உட்காந்து பேங்க்ல உட்காந்து கணக்கு பண்ணக்கூடாது, யார் யார் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்க கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை காரியங்கள் இப்படி இருக்கதான்னு பார்க்கணும். பார்த்து ரிசீவ் த ரேமா ஃப்ரம் ஹிம். ஓகே, ரிசீவ் த ரேமா ஃப்ரம் ஹிம். அவர்கிட்ட இருந்து ஆண்டவரே என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டு திரும்ப திரும்ப அந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோட பேசும்படி நீங்க இடம் கொடுங்க. இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை வர 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 அது வேர்ட் ஆஃப் ஃபெய்த்தா மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, சரி, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நான் சொன்னது போல இந்த வருஷம் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு கார், புதிய கார் வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஹalleluya, hallelujah. Okay, I don't want to say car, I want to say vehicle. ஏன்னா அதுக்காக பைக் சைக்கிள் நான் சொல்ல வரல. உங்களுக்கு பைக் வேணா வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. பட் ஐம் டாக்கிங் அபௌட் ஈவன் பிகர் திங்ஸ். ஓகே, ஈவன் பிகர். I don't want to limit. I don't want to limit even bigger things, bigger vehicles. Thank you Lord, thank you Lord. Rabara hanto ribara ketera hantiri radara bronkendira hadara kendorobaro. Thank you Lord. கர்த்தாவே இந்த வருஷத்திலே எல்லாரும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்களாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. பஞ்ச காலத்திலே ஈசாக்குக்கு 100 மடங்கு அறுவடை கொடுத்து, ஏனென்றால் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தபடியா நாங்களும் அதே ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே உலகத்துல இப்ப ரிசெஷன் வந்தாலும், எப்படிப்பட்ட பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டாலும், என்ன நடந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய கோஸ்டைன்லயே நாங்கள் வாழ்கிறோம். இங்கே எந்த பாதிப்பும் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். இங்கே எந்த பாதிப்பும் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு எப்பொழுதுமே உயர்வு, எப்பொழுதுமே ஆசீர்வாதம், இதுதான் நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இப்படியே தொடரும் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை இன்னும் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தை இன்னும் பற்றிக்கொள்ள உதவி செய்வீராக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் பிரஸ்தாபப்படுத்தி நம்முடைய வார்த்தையை நாங்கள் இன்னும் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவர், எங்களோட பேசும் ஆண்டவர். மற்ற தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அவருடைய வீட்டுல சூழ்நிலை மிகவும் மோசமா இருக்கிறது, நான் எப்படி போய் சந்திப்பேன், எப்படி இந்த நபரை சந்திப்பேன் என்று ஒருவேளை அப்படி யாராவது இருக்கிறீங்க, எப்படி இதை போய் நான் சந்திப்பேன், how will I face it? யாக்கோபு எப்படி ஏசாக்கு பயந்துட்டு இருந்தாங்க, எப்படி how will I face ஈசான்னு சொன்னா அதே மாதிரி how will I face it, how will I face it கேட்டே இருக்கீங்க. கர்த்தர் எப்படி ஏசாவின் மனதிலே மாற்றத்தை கொடுத்தாரோ அப்படியே உங்கள் பிரச்சனையின் மனதிலே ஏற்கனவே மாற்றத்தை கொடுத்து விட்டார். நாளை கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நாளை கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். Glory of the Lord will be revealed tomorrow. The glory of the Lord will be revealed tomorrow. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Back hip pain, right side hipல and யார் இருக்கா அப்படி பேக் பெயின் ரைட் சைடு ஹிப்ல யாருக்கா இருக்கா? ஓகே ஃபைன், ஓகே அது கொஞ்சம் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஓகே சரி, somebody has messaged. Okay fine, okay we'll pray. Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டி நீர் தொடுவீராக. இப்பொழுதே சுகம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord. ராபரா ரீடர் ராக்கட்டு ரயன்ஷடரா பிரண்ட் ரீடர் ரங்க டெரபரே ஆன்ஷடரா ரயங்கந்தரோ. Thank you Lord, thank you Lord. Hallelujah, thank you Lord. சுகத்தை தாரும். உடைய ஆணி பாய்ந்த கரங்கள், உடைய இரத்தத்தின் வல்லமை ஆண்டவர்களை தொடுவதாக. சுகம் உண்டாவதா, சுகம் உண்டாவதா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அற்புதங்கள் செய்யும். கையோர்த்தி இருக்கிற ஒரு காலம் ஜெபிக்கிறேன், ஒரு காலம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுகத்தை தருவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you. God bless you. Thank you, Joshua.
Thank you. Thank you, Thank brother. you, Joshua. Thank you, Anna. brothers. Thank you so much, Anna. Thank you, brother. Good night. Thank you. Good night, brother. Thank See you, you, God. brother. Thank you, brother. Thank you. Thank you. Thank you. Bye. Bye.